இன்டர்வலுக்கு முன்னாடி ஓகே இன்டர்வலுக்கு முன்னாடி நம்ம என்னன்னு பார்த்தோம்? அமெண்ட்மென்ட் பார்த்தோம். Check drawer, dry, payee, holder in due course, payment in due course, endorsement, capacity, agency, legal representative, presumption, before court வந்து 130. பிஃபோர் கோர்ட்ல எல்லாரும் ஒண்ணா சொல்லுங்க. என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு செக் வேலிடிட்டி பார்த்தோம் சார். அப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு வந்து டிஸார்டர் பார்த்தோம். அங்க போய் அப்படி இல்லையே சார். அந்த பேங்க் எல்லாத்தையுமே சொல்றீங்க. ஆமா, ஒவ்வொன்றுமே ஒரு டாபிக் தானே சொன்னேன் நானு. ஃபர்ஸ்ட் வந்து லீகல் என்ஃபோர்ஸ்மென்ட் டெப்ட் செக் வேலிடிட்டி வந்து 3 மந்த் இருக்கணும் அப்படிங்கறது வந்து பார்த்தோம் சார். அடுத்து செக்ஷன் 138ல பிரைவேட் கிளாஸ் ஏல வந்துட்டு பார்த்தோம். whichever is earlier வந்துட்டு அந்த இது பண்ணனும் அப்படிங்கறத வந்து பார்த்தோம். அப்புறம் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949ல வந்து செக்ஷன் 35A வந்துட்டு பவர் இருக்கு அப்படிங்கற விஷயத்தை வந்து சொன்னீங்க. அப்புறம் ஆர்பிஐ வந்து ஒரு சர்க்குலர் சொன்னீங்க 2011 ஒரு ஐபன் போட்டு 12 to 2025 ஒரு சர்க்குலர் வந்துட்டு 17/2012ல வந்து என்ஃபோர்ஸ்மென்ட்க்கு வந்துச்சு. ஒன்லி வந்து 3 மந்த்ஸ் தான் வந்துட்டு வேலிடிட்டி அப்படிங்கறத வந்து சொன்னீங்க. அடுத்தது வந்து ஆர்பிஐ கஸ்டமர் சர்வீஸ் பேஜ் நம்பர் 14ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பேரா நம்பர் 14 அதுல வந்துட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சொன்னீங்க. அப்புறம் வந்து செக்ஷன் 142ல சப்செக்ஷன் 2ல வந்துட்டு B வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அத வந்து இந்த இடத்துல வந்து ரிலேட் பண்ணிட்டு சொன்னீங்க 138ஓட. அடுத்து வந்து டிஸானர் பார்த்தோம். டிஸானர் ஆஃப் செக் வந்துட்டு எந்தெந்த கிரவுண்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிற ஹோம்வொர்க்கா கொடுத்தீங்க. அந்த விஷயத்தை எந்தெந்த ரீசன்காக வந்துட்டு இருப்பாங்க, டைப்ஸ் ஆஃப் டிஸானர் வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கறத ஃபாலோ பண்ணிக்கீங்க அப்படிங்க. மத்தவங்க எதுங்களா சொல்லுங்க. இந்த கேங் இந்த சவுண்டே வரது இந்த சைடு. மீனா மேடம் சொல்லுங்க. கேஸ் பார்த்தோம். ரெண்டு கேஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் நெப்சி மைக் நார்மல் லேசர் லிமிட்டட்ல வந்து அந்த கிரவுண்ட்ஸ் வந்து எஃபிஷியன்சி ரெண்டு கிரவுண்ட் போட்டுருக்காங்க. அது ரெண்டு மட்டும் கிடையாது, அது ஜீனஸ் அதுக்கு முன்னாடி வந்து நிறைய வந்து வைடர் வியூல பார்க்கணும். ஆமா, வைடர் வியூல பார்க்கணும். அடுத்து செக்ஷன் 146 பேங்க் ஸ்லிப் வந்து அதான் டிஸ்பியூட் பண்ற வரைக்கும் வந்து அதான் வந்து அத டிஸானருக்கான ப்ரூஃப்னு சொல்லி பார்த்தாச்சு. ஓகே, பிரசன்ட் பண்ணிக்கலாம். வெரி குட். அடுத்து ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸ். அப்புறம் ரிட்டர்ன் 30 days. லீகல் நோட்டீஸ் வந்து அமௌண்ட் கரெக்ட்டா போட்டுறணும். அது ஓடல அப்படினா அது கிளரிக்கல் எரர்னு சொல்லி இது பண்ணிக்கலாம் அப்படினு சொல்றாங்க. நோட்டீஸ்ல வந்து அமௌண்ட் கரெக்ட்டா சொல்லியாச்சு. வேற அப்புறம் அவங்களோட கெபாசிட்டியை வந்து மென்ஷன் பண்ணி சொன்னாங்க. கெபாசிட்டின்னு ஒரு ப்ளீ நீங்க எடுத்தீங்கன்னா முன்கூட்டியே அதுல போட்டுருக்குன்னு சொல்லியாச்சு. இதெல்லாம் மைண்ட் பண்ணாது. சரி, ஓகே. இது வரைக்கும் எல்லாமே இதாயிடுச்சா? எல்லாமே இதுல டவுட் இருக்கா ஏதாச்சும்? இல்ல. இப்போ உங்கள்ட்ட ஒரு முன்னாடி டவுட் கேட்டிருந்தேன். என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, இப்போ வந்து நான் நோட்டீஸ் அனுப்பிட்டேன், 2வது நாளே விவேக் வந்து முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டான். அப்போ நீங்க எல்லாரும் என்ன சொன்னீங்க? அடுத்த நாளே போய் நம்ம கேஸ் அதான் முடியாதுன்னு சொல்லிட்டான்ல அப்படின்னு சொல்லி அந்த 45 days கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமேல தான் வந்து ஃபைல் பண்ண முடியும். அப்படி கிடையாது. எப்படி இங்க இருங்க, கிளியரா புரிஞ்சுங்க. 45 daysன்றத மறந்துருங்க, அதை விட்டுருங்க. அது நம்ம வந்து பிராக்டிகலா யார் சொன்னாங்கன்னு தெரியல அந்த கதையை, அது என்னன்னு தெரியல, அதை விட்டுருங்க. என்னன்னா, உங்களுக்கு வந்து கேஸ் வந்து டிஸானர் ஐ ஸ்லிப் வந்து உங்களுக்கு கைக்கு வந்துருச்சு. வந்ததுல இருந்து 30 நாளுக்குள்ள எப்ப வேணா நீங்க வந்து லீகல் நோட்டீஸ் அனுப்பிக்கலாம். ஓகேங்களா? அப்போ வந்து அடுத்த நாளே நீங்க அனுப்புறீங்க. அடுத்த நாளே ரிப்ளை ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸ் அனுப்பிடுறீங்க, டிமாண்ட் பணம் கேட்டு. விவேக் வந்து முடியாதுன்னு என்கிட்ட வந்து வந்துருச்சு. விவேக் முடியாதுன்னு என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் விவேக்கு எப்ப வேணா மனசு மாறலாம். அதனால அந்த 15 நாளுன்றது நம்ம மஸ்ட் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? அந்த 15 நாள் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். 16வது நாள் நம்ம கேஸ் ஃபைல் பண்ணிடலாம். அப்ப நீங்க வந்து 45 நாள் நான் ஃபைல் பண்ணுவேன் அப்படின்னா நீங்க மனசுல வச்சுக்கவே கூடாது. நீங்க லீகல் நோட்டீஸ் அனுப்பி 15 நாள் வெயிட் பண்ணி 16வது நாள் நீங்க கேஸ் ஃபைல் பண்ணிடலாம். அப்ப அந்த 16வது நாள்ல இருந்து அங்க ஒரு 30 நாள் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. புரிஞ்சா இல்லையா? அந்த 30 நாள் வரைக்கும் நீங்க எப்ப வேணா போய் கேஸ் வந்து ஃபைல் பண்ணிக்கலான்றதான் இருக்கு. இது கிளியர் ஆயிடுச்சா உங்களுக்கு?
30 days நம்ம வந்துட்டு நமக்கு செக் வந்துட்டு ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் 30 days டைம் இருக்கு. அந்த 30 டேஸ்ங்கிறது இப்ப நம்ம 30 கடைசி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 30வது நாள் நான் அனுப்புறேன்னு வைங்க, அவர் போய் சேர்றப்ப 31வது நாள் ஆயிடும்ல. அது எப்படி கால்குலேட் அனுப்புனதுல இருந்து கணக்கு அதர் பார்ட்டிக்கு ரிசீவ் ஆகிறதுக்கு 1 டே கழிச்சு தானே சார் ரிசீவ் பண்ணுவாங்க. அங்க உங்களுக்கு ரிசீவ் ஆகி அங்க அக்னாலஜ்மென்ட் கார்டு உங்களுக்கு வரும் மேடம். ஆமா சார். அந்த அக்னாலஜ்மென்ட் கார்டு வந்ததுல இருந்து 15 நாள். ஓகே. நீங்க அனுப்புனனாலோ அதெல்லாம் கிடையாது, அவருக்கு ரிசீவ் பண்ணனால இருந்து 15 நாள். அதான் நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். அவ்வளோ அது பிரச்சனை இல்ல, நீங்க அனுப்புறதான் கணக்கு. அதாவது 15 நாள் வெயிட் பண்ணுன்றது ரிசீவ் பண்ணதுல இருந்து, நீங்க அனுப்பணும்ன்றது கடைசி நாள் கூட. இப்ப நம்மள என்ன பண்ணுவோம், சும்மா நீங்க ஒரு நோட்டீஸ் சும்மா வச்சுட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இப்ப அக்காவோட டவுட் என்னன்னா 30 நாள் வந்து நோட்டீஸ் அனுப்புறது வந்து ப்ரொவிஷன்ல இருக்கு. இப்ப அக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா 30வது நாள் அவங்க அனுப்பிச்சிடுறாங்க. அது கரெக்ட் ஆயிடுச்சு. அது கரெக்ட் ஆயிடுச்சு. அது எப்ப வேணா சேரலாம், அது ஒண்ணு பிரச்சனை. உங்க வேலை 30 நாளுக்கு நீங்க நோட்டீஸ் அனுப்பணும். ரிசீவ் பண்றது அது கணக்கு கிடையாது. நீங்க வந்து 15 நாள் கால்குலேட் பண்றீங்கல்ல, அப்ப மட்டும் ரிசீவ் கால்குலேட் பண்ணணும். அந்த நமக்கு அவர் ரிசீவ் ஆனதுல இருந்து 15 நாள் வெயிட் பண்ணணும். ரிஃப்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா டீம் டு சர்வீஸ். ரிசீவ் ஆகலன்னா கஷ்டம் தான். நீங்க இப்ப டீம் டு சர்வீஸ்னா என்ன பண்ணுவாங்க? இல்ல ரிசீவ் ஆகுற வரைக்கும் நீங்க அனுப்பிதான் ஆகணும். செக் கேஸ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிசீவ் ஆகணும். அத என்னன்னா ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க, வேணும்னே வந்து மறுத்துட்டாங்க, அந்த மாதிரினா நீங்க பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இப்ப வந்து அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அதாவது விஷயம் என்னன்னா, நீங்க லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கின்ற நாலேஜ் வந்து அவங்களுக்கு இருக்கணும். அதை நீங்க ப்ரூவ் பண்ணிட்டாவே போதும். அதான் கான்செப்ட். நீங்க அனுப்பிட்டீங்களே ஏற்கனவே, அதே போதும். அது கண்டினியூ ஆயிரும் உங்களுக்கு. அது உங்களுக்கு பிரச்சனை. ஆமா, நான் இப்ப வரேன், அதுக்கு பின்னாடி வரேன். சரி, ஓகே. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த கான்செப்ட்ல உங்களுக்கு புரிஞ்சுல. இப்போ நம்ம நேரா போயிடலாம். இப்போ கோர்ட்டுக்குள்ள நம்ம என்டர் ஆகிறோம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு நீங்க செக் கேஸ் ஃபைல் பண்ணும்போது என்னென்ன செக்ஷன் போட்டு ஃபைல் பண்ணுவீங்க? 138 ரெட் வித் 148. சொல்லுங்க. புரியல. ஆட் பண்ணுவாங்களா? 223ல என்ன ப்ரொவிஷன் வந்திருக்கு அப்படின்னா, கேஸ வந்து காக்னிஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து அக்யூஸ்டுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பி அக்யூஸ்ட் வந்து விளக்கம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் காக்னிஸ் எடுக்கணும். ஏன் அப்படின்னா நிறைய வந்து பொய்யான வழக்குகள்லாம் பதிவு பண்ணிடுறாங்க. அதை தவிர்க்கிறதுக்காக 223 ப்ரொவிஷனல் கிளாஸ் எடுங்க. பிஎன்எஸ்எஸ்ல ஆப் அட்ரஸ்னா கூட ஓபன் பண்ணி படிங்க. 223ல நீங்க வாசிங்கன்னா என்கிட்ட கொடுக்குறீங்க. மைக் கொடுக்குடி. வாசிற, நீ வாசிற. சரி, சந்திரன் கொடு. சந்திரன் கலந்து வாசிக்க. ப்ரொவைடர் கிளாஸ் செக்ஷன் 223. Section 1, 223 subsection 1 provided section. Provided that no cognizance of an offence shall be taken by the magistrate without giving the accused an opportunity of being heard. அப்போ காக்னிஸ் வந்து அக்யூஸ்ட்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கிளியரா சொல்லிட்டாங்க. அர்ச்சந்திரா. ஆமா விவேக். Provided further that இது அது பாப்பா, அது அடுத்து நீ வாசி. Provided further that when the complaint is made in writing, the magistrate need not examine the complainant and the witnesses. போதும். அப்போ 223ல ப்ரொவைடர் கிளாஸ்ல கிளியரா சொல்லிட்டாங்க, அக்யூஸ்டுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம நீங்க காக்னிஸே எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு இருக்க கொஸ்டின் வந்து 138க்கு இது அப்ளிகபிளா அப்படின்னு சொல்லி பார்த்தா நோ. ஏன்னா ஜென்ரல்லா ஸ்பெஷலா ப்ரிவைல் ஓவர் தி ஜென்ரல்லா அந்த கான்செப்ட். அப்போ 138க்குன்னு சொல்லி தனி ப்ரொசீடிங்ஸ் வந்து இருக்கு. என்ன ப்ரொசீடிங்ஸ்? 138 ப்ரொசீடிங்ஸ் தனியாவே சாப்டர் நம்பர் என்ன சாப்டர் நம்பர்? என்ன இவ்வளவு யோசிக்கிறீங்க?
அது சொன்னது கரெக்ட் தான்டா. 17 அவங்க சொன்னது கரெக்ட் தான். 17ல இருக்குது. அப்ப அதுக்குன்னு சொல்லி தனி ப்ரொசீடிங்ஸ். அப்போ இந்த சொல்லு. அப்போ ஜென்ரல் லா வந்து ஃபாலோ பண்ணணும். ஸ்பெஷல் லால அப்படி நமக்கு எதுவுமே கிடையாது. நீ டைரக்டா கேஸ போட்டு நடத்தலாம்னா அதுல இருக்குது. அப்போ நீங்க 223 அந்த இடத்துல போய் வாதம் எடுத்து வைக்க முடியும்னா முடியாது. ரெண்டு சைடு இது வந்து ஆக்ட் வைஸா நமக்கு கிளியர். பட் ரெண்டு ஜட்ஜ்மெண்ட் இதை போய் ஒருத்தன் கொஸ்டின் பண்ணி 2 ஜட்ஜ்மெண்ட் ஆயிருச்சு. 2 ஜட்ஜ்மெண்ட் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் ஜட்ஜ்மெண்ட். இப்ப நீங்க இந்த ஆக்ட் படிக்கும் போது இப்ப நான் சொல்ற 2 ஜட்ஜ்மெண்ட் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. இதான் வந்து உங்களுக்கு என்ன சொல்றது கைட்லைன்ஸ் மாதிரி 2 இதுமே. ஒன்னு வந்து அல்டிமேட் கம்ப்யூட்டர் கேர் represented by its proprietor Abibo. Ultimate Computer Care represented by its proprietor Abibo versus SMK System SMK Systems authorized signature and proprietor R. Sarvanakumar. நீங்க ஈஸியா ஆர் சரவணகுமார். நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அல்டிமேட் கம்ப்யூட்டர் கேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெர்சஸ் வந்து SMK சிஸ்டம். அவ்வளவுதான். அதேதான். 2025 1 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் டிசிசி செக் கேசஸ்ன்னு சொல்லி தனியா இப்போ மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ்ல தனியாவே சைட்டேஷன்ஸ் வந்து டிசிசி டிஸ்ஆனர்ட் செக் கேசஸ்ன்னு சொல்லி தனியாவே வருது. கிரிமினல் டிசிசி பேஜ் நம்பர் 72. 2025 1 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் டிசிசி பேஜ் நம்பர் 72 பிராக்கெட்ல மெட்ராஸ். நியூட்ரல் சைட்டேஷன் வந்து 2025 MHC பேஜ் நம்பர் 369. இதுல வந்து ஒரு செக் கேஸை நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து எப்படி ரெடி பண்ணணும், எப்படி உள்ள கோர்ட்டுக்குள்ள நடக்கும், எப்படி சம்மன் போகணும், சம்மன் ரிசீவ் பண்ணணும், அக்யூஸ் எப்படி ஆஜராகணும், அக்யூஸ் ஆஜரானதுக்கு அப்புறம் எப்படி அந்த கேஸை கொண்டு போகணும், எப்படி இன்ட்ரீமா காம்பன்சேஷன் கொடுக்கணும், எப்படி ஜட்ஜ்மெண்ட் முடிக்கணும், கேஸ் எப்படி நடத்தணும், எல்லாமே இந்த டீட்டெயில் இருக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட்ல. வரேன் பின்னாடி வரேன். ஃபாலோ பண்ணிடுவோம். நம்ம ஃபாலோ பண்ணுவோம். சரி ஓகே. இப்போ எதுக்காக இந்த கேஸ் பார்த்தோம்? செக் கேஸ் தான் பாக்குறோம். என்ன கான்செப்ட்? இப்ப நம்ம நாளைக்கு உட்காந்துட்டு ஒருத்தர் வந்து சார் 223 காக்னிஸே பண்ணிருக்க கூடாது, தப்பு, நீங்க ஃபாலோ பண்ணலன்னு சொன்னா நம்ம என்ன சொல்லணும்? அதுக்கு இது ஆகாது சார் அப்படின்னு சொல்லி சொல்லிடணும். ஏன்னா எனக்கு ஒரு டவுட், இப்ப இது ஸ்பெஷல் ஆக்ட்ங்கிறது நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அப்ப இது இருந்துமே ஏன் வந்து போறாங்க அந்த மாதிரி போறாங்க? விதி விலக்க அடுத்து சஞ்சாபிஜி அதுக்கு ஸ்பெஷலாவே கிடையாதுல்ல. அந்த ரைட்டே கேட்க முடியாது. ஒரு செக் கேஸ்க்கு இந்த மாதிரி நான் ஒரு செக் போட்டு பவுன்ஸ் ஆகுது, நான் செக் கேஸ் ஃபைல் பண்ணல, நான் பிரைவேட் கம்ப்ளைண்டா போட்டு நான் நடத்துறேன். அந்த மாதிரி போட்டு நடத்திக்கலாம். அந்த மாதிரி போட்டு நடத்திக்கலாம். ஜட்ஜ் என்ன சொல்றாருன்னா, இதுல ஏன் நீங்க கேக்குறீங்க, அதுலயே பார்க்க வேண்டியது. அவர் அப்படி சொல்ல முடியாது. அவர் சொன்னா சார் எங்க சார் சொல்லிருக்குன்னு கேளுங்க செக்ஷன்ல. சஞ்சாபித் டாரி SANJABIJ சஞ்சாபித் டாரி TARI வெர்சஸ் கிஷோர் டாட் போர்கார் BORKAR Borkar and another 2025 live law SC பேஜ் நம்பர் 952. இந்த 2 ஜட்ஜ்மெண்ட் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. இந்த 2 ஜட்ஜ்மெண்ட் தான் உங்களுக்கு வழிகாட்டுது.
952. 952 கா. இப்ப ரெண்டுமே முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? கிளியர் தானே உங்களுக்கு? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து அங்க ரீபேமெண்ட் வந்து பண்ணல, அதாவது அந்த பணத்தை கொடுக்கல, அதை நம்ம கேஸ் ஃபைல் பண்றோம். கேஸ் ஃபைல் பண்றது வந்து எங்க ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம காலைல பார்த்த எக்ஸாம்பிள்ல முனிஸ்க்கு வந்து பேங்க் வந்து எங்க இருக்கு அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கு. குட்டிக்கு வந்து பேங்க் வந்து எங்க இருக்கு அப்படின்னா புதுக்கோட்டையில வந்து இருக்கு. அவன் கலெக்ஷன் போட்டது திருச்சியில பிரான்ச். இப்போ எங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம்? 3 இடத்துல எங்க வேணா போடலாம். மத்தவங்க திருச்சி. என்ன முடிச்சு இங்க இங்கயா? இந்த 3 பேர் கை தட்டுங்க. எந்த ஒரு பேங்க்ல போய் செக்க போடுறோம்ல, அந்த பேங்க் எந்த ஜூரிஸ்டிக்ஷன் வருதோ அந்த கோர்ட்ல போடணும். சரி, ஓகேவா? இது வந்து செட்டில்ட் ஆகாமே இருக்கிறோம். இது வந்து ரொம்ப நாள் செட்டில்ட் ஆகாமே இருக்கு. ஆனா இதுலயுமே இந்த என்ஐ ஆக்ட பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டோ மெட்ரோபாலிட்டன்ல தான் போகணும்னு சொல்றீங்க. ஆனா நீங்க ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ல பண்றாங்க அப்படிங்கிறீங்க. அது ஜட்ஜ்மெண்ட் வைஸா பின்னாடி வந்தது. அதுக்கு சர்க்குலர் கொடுத்து இந்த கோர்ட் இதுக்கு விசாரிக்கணும் வந்துருச்சுன்னா அப்புறம் நம்ம அதை விசாரிச்சு ஆகணும். அது ஆக்ட் ஏற்படுத்தும் போது அப்படி இருந்துச்சு. அது சப்சிக்வெண்டான டெவலப்மெண்ட். சரி, ஓகே. இது வந்து அது பேர் வந்து ஹோம் பிரான்ச்ல தான் எந்த அக்கௌண்ட்ல மெயின்டைன் பண்றா அங்க ஹோம் பிரான்ச்ல தான் பண்ணணும். குட்டி இது வந்து ரகுபதி எங்க இருக்கு? புதுக்கோட்டையில. ஸ்ரீவில்லிபுத்தூரா? புதுக்கோட்டையில தான் வந்து நம்ம வந்து கேஸ் ஃபைல் பண்ணணும். புரிஞ்சுங்களா? இப்ப வந்து நாளைக்கு எக்ஸாம்பிள் பிரான்ச் வந்து கேரளாவில் இருக்கும். கேரளாவில் போயிட்டு ஒரு பிரான்ச்ல போட்டா கேரளா போய் கேஸ் நடத்த முடியுமா? அப்ப ஹோம் பிரான்ச் எங்க இருக்கோ அங்கதான் வந்து கேஸ் நடத்த முடியும். ஓகேவா? ஆமா, அங்கதான் பண்ண முடியும். இது எங்க சொல்லுது அப்படின்னா 142 subsection 2A. ஓகேவா? அப்ப செக் வந்தோன்னு எவ்வளவு விஷயத்தை கவனிக்கணும் பாருங்க. அவர் அக்கௌண்ட் எங்க கலெக்ஷன் போட்டான்னு பார்க்க கூடாது. உங்க புக் எடுத்துட்டு வாங்க, அந்த புக் எங்க ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் வச்சிருக்காரோ அங்கதான் நீங்க அதுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் வருதான்னு பாத்துக்கணும். நாளைக்கு அப்ப நீங்க செக் கேஸ் நாளைக்கு நடத்தும் போதும் இவர் பிரசன்ட் பண்ண கோர்ட் இந்த கோர்ட்டான்லாம் நீங்க பாக்கணும். ஆமா ஆமா ஆமா. பிரான்ச் ஜூரிஸ்டிக்ஷன் போடுறதா இல்ல என்னோட? இப்ப நான் வந்து நாகமங்கலம் பிஎன்பி வச்சிருக்கேன். இப்ப நான் வந்து இப்ப சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் பிஎன்பில போய் அந்த செக் போடுறீங்க. நாகமங்கலம் இருக்குல்ல, சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் ஜூரிஸ்டிக்ஷன் வர மேஜிஸ்ட்ரேட்ல போட வேண்டாமா? அங்க போட கூடாது. ஹோம் பிரான்ச் எங்க உங்களுக்கு? அங்கதான் போடணும். ஆமா, அங்க போடக்கூடாது. 142ல 2A. இது இப்படி ஒரு கன்ஃபியூஷன் வந்தனால எப்ப பாருங்க 2025ல செட்டில்ட் ஆகுது. ஜெய் பாலாஜி இண்டஸ்ட்ரியஸ் லிமிடெட் அண்ட் அனதர். ஜெய் பாலாஜி, ஓகேவா? ஜெய் பாலாஜி இண்டஸ்ட்ரியஸ் லிமிடெட் versus ஹெக் லிமிடெட் HEG LETD 2025. நாளைக்கு நீங்க கேஸ் நடத்தும் போதெல்லாம் கரெக்டா பிரசன்ட் பண்ணி கரெக்டா அவங்க உள்ள ஃபைல் பண்ணிருக்காங்க, கரெக்டா நீங்க பாத்துக்கணும் அதெல்லாம். 2025 லைவ்ல SC பேஜ் நம்பர் 1119. சரி, ஓகே. இப்ப எந்த கோர்ட்ல போடணும் அப்படின்றத இது பண்ணியாச்சா? இத வந்து 142ல ப்ரொவைடர்ல சி 142 142ல 142ல 1ல சி வந்து 1ல சி வந்து
ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தான் வந்து நீங்க போய் கொடுக்கணும். ஓகேவா? ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அந்த கம்ப்ளைண்ட ரைட்டிங்கான கம்ப்ளைண்ட ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கொடுக்கணும். இப்ப ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணும், 138C ப்ரொவிஷியோல 138C தென் 142ல B. ஆமா. ஆமா 1ல B 1 மந்த்னு போட்டு பாருங்க. இப்போ 1 மந்த்துக்குள்ள நீங்க வந்து உள்ள கொடுக்கணும். 1 மந்த்துக்கு மேல போச்சு அப்படின்னா யுவா கேட்ட மாதிரி ப்ரொவைடர் கிளாஸ்ல நீங்க என்ன பண்ணணும், கண்டோன் டிலே பெட்டிஷன் வச்சு கொடுக்கணும். 31வது நாள் போயிட்டா கூட அந்த ஒரு நாளைக்கு என்ன டிலேன்றதை நீங்க வச்சு மென்ஷன் பண்ணணும். ஆமா ரீசனை மென்ஷன் பண்ணணும். லீகல் நோட்டீஸ் ரிசீவ் பண்ணதுல இருந்து 1 மந்த்க்குள்ள கேஸ் ஃபைல் பண்ணணும். அப்படி 1 மந்த்க்குள்ள கண்டோன் டிலே வைக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டோன் டிலே நீங்க ஃபர்ஸ்ட் போடணும். கண்டோன் டிலே அலோவ் ஆனதுக்கு அப்புறம் தான் மெயின் கேஸ் அலோவ் ஆகும். புரியுதுங்களா? இப்போ நாளைக்கு ஒரு கேஸ் நீங்க போட்டீங்க, ரன் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கீங்க, ஐயோ டிலே வைக்கலன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு டிலே வச்சு அதை பர்மிட் பண்ண முடியும்னா முடியாது. ஆனா இப்படி ஒரு கேஸே நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, அந்த கேஸ்ல வந்து கண்டோன் டிலேயை சப்சிக்வெண்டா அரைஸ் பண்றாங்க. சரிப்பா ஒரு கண்டோன் டிலே தானே கொடுப்பா, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். கேஸ் நடந்துட்டு இருக்கும் போதே கண்டோன் டிலேயை தனியா வாங்கி அதை நம்பர் பண்ணி அதை டிஸ்போஸ் பண்ணி நம்பர் பண்ணி அலோவ் பண்ணி கொண்டு போயிட்டாங்க அந்த கேஸை. இது சேலஞ்ச் பண்றாங்க. அப்ப சேலஞ்ச் பண்ணும்போது 30 நாளைக்கு அப்புறம் உனக்கு காக்னிசன்ஸ் எடுக்கிறக்கே பவர் கிடையாது. கண்டோன் டிலே அலோவ் ஆனதுக்கு அப்புறம் தான் காக்னிசன்ஸ் பவரே உனக்கு வருது. அப்படி பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி நாகேஷ் வெர்சஸ் சோபா. நாகேஷ் வெர்சஸ் சோபா. எஸ் ஆரதயா ஆரதயா ஆராதயாவா ஆரதயா ARADHAYA 2026 live law SC page number 2026 live law SC page number 13. எப்படி நான் போட்டேன் கேஸ், ஆனா எனக்கு டிஸ்கானர் ஆயிருக்கு செக். இப்போ எப்படி இந்த டிசைனர் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க? இப்போ இந்த 30 இது கண்டோன் டிலே வைக்காம நான் ஃபைல் அவ்வளவுதான் முடிஞ்சு. உங்களுக்கு அந்த ஐடியா கிடையாது. முடிஞ்சு. ஆமா அதான் இனிமேல் அதை எடுத்து இந்த காங்கிரஸே பண்ண முடியாது. கண்டோன் டிலே ஆனதுக்கு அப்புறம் தான். அதனால என்ன பண்ணுவாங்க, கண்டோன் டிலே இங்க பெரும்பாலும் டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. நீங்க ப்ராப்பரான ரீசன் வச்சு ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணி வாங்கிட்டு வரணும். நான் கேஸ் ஃபைல் பண்றேன், அது நம்பரே ஆகாது. நான் கண்டோன் டிலே வச்சு அதுக்கப்புறம் தான் நான் கண்டோன் டிலே அலோவ் ஆகணும். கண்டோன் டிலே காஸ்டோட அலோவ் பண்ணுவாங்க. அது அவங்க இதை பொறுத்து. ஆமா அதனால நீங்க ரீசன் போடும்போது ப்ராப்பரா உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ரீசன்ஸ் வந்து இருக்கணும். ஒரு நாள் நீங்க அதுக்கு பண்ணணும். இல்ல ஒரு வருஷம் நீங்க இப்ப சொல்லலாம். அந்த ஒரு வருஷத்துக்கு ரீசன் சொல்லணும் ப்ராப்பரா. சொல்லலாம். அந்த ரீசன் வந்து அக்செப்ட் பண்ற மாதிரி ஒரு நாளே உன்னால இது பண்ண முடியாது, கண்டோன் முடியாது. அது வந்து ப்ரொவைடர் கிளாஸ் வாசிங்க. இல்ல 142ல 1ல ப்ரொவைடர் கிளாஸ் வாசிங்களே, அப்படியே கிளியரா இருக்கும். that he had sufficient cause for not making a complaint within such period. Okay, இப்போ அக்கா வாசிச்சு நல்லா பாருங்க. Period that cognizance of the complaint may be taken by the court after the prescribed period if the complaint satisfies the court. அப்ப யாரை satisfy பண்ணோம்? கோர்ட்டை satisfy பண்ணணும். எதுக்காக? He had a sufficient cause for not making a complaint within the period. அந்த டைம்க்குள்ள என்னால கொடுக்க முடியலன்றதுக்கான ப்ராப்பரான ரீசனை வந்து அவங்க ஃபுட்ஃபோர்ட் பண்ணிட்டாவே போதும். அந்த டைம்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அந்த டைம்ல ஒரு மேஜர் ஆப்ரேஷன் வந்து நான் உள்ள இருந்தேன், அதனால பண்ண முடியல, இங்க பாருங்க இதுக்கான மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸ் சொல்லிட்டீங்க அப்படின்னா அதை கண்டோன் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா கஷ்டம். அவ்வளவுதான், ஒண்ணுமே பண்ண முடியாது.
அந்த கண்டென்ட் ரிலேக்குமே டைம்ங்கிறது இவ்வளவு நாளுக்குள்ள தான் இருக்குன்னு நீங்க அது இல்ல எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம். வருஷக்கெல்லாம் பண்ண இப்ப முடியாது. நான் ஒரு 4 வருஷம் அந்த மாதிரிலாம் இல்ல. அதான் சொல்ல நீங்க ஒரு நாளுக்குனாலும் ரீசன் சொல்லி ஆகும். அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் இல்ல. என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 வருஷம் வந்து அக்கன்சிஸா இருக்கு மெடிக்கல் இதுல ஏதோ சம்திங் அதுக்கப்புறம் இந்த ரீசனால தான் என்னால வச்சு ஃபைல் பண்ண முடியல. நம்ம போட்டு பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். ஒரு 4 இயர்ஸ் 3 இயர்ஸ் அந்த இது உங்களுக்கு மணி ரெக்கவரி 3 இயர்ஸ்க்குள்ள தானே, அந்த இதுக்குள்ள மட்டும்தான். ஆமா 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 அது வேணா ஸ்பெசிஃபிக்கா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நான் இது வரைக்கும் அதை பார்க்கல, நீங்க வேணா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அதான் சொல்றேன் 3 வருஷத்துக்குள்ள நீங்க எந்த ஸ்டாண்ட் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் போடுறது கஷ்டம். சரி ஓகே. இந்த லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன் கோர்ட் இப்ப கோர்ட் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்னு சொல்லிட்டாங்க. அப்ப எந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வேணா கொடுத்துக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஓகே. அது அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்லாம் ஒன்றும் கிடையாது. கேரளா சைடு போனாதான் அது, வடக்குல அந்த சைடு போனா மட்டும் தான் இருக்கு. இங்க வந்து நம்ம ஜூரிஸ்டிக்ஷன் மேஜிஸ்ட்ரேட். அப்ப ஜூரிஸ்டிக்ஷன் மேஜிஸ்ட்ரேட்ன்றது எங்க வந்து சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 142ல 2 இருக்கா வார்த்தை, அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இப்போ நான் அந்த ரைட்டிங்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். அந்த கம்ப்ளைண்ட் எப்படி இருக்கணும்னே ஃபார்மெட் கொடுத்துட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல. அது வந்து சஞ்சபாஜ் டாரின்னு சொல்லி சொன்னா, சஞ்சபாஜ் டாரி அப்படின்னு சொல்லி அந்த ஜட்ஜ்மெண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அதுல உங்களுக்கு வந்து ஆமா இந்த 138ல பர்டிகுலர்ஸ் பார்ட்டிஸோட பர்டிகுலரு, செக்கோட டீட்டெயிலு, டிஸானர் எப்போ ஆச்சு, என்ன ஸ்டாச்சுரி நோட்டீஸ் எப்போ அனுப்புனீங்க, அதுக்கப்புறம் காஸ் ஆஃப் ஆக்ஷன் எப்போ உருவாச்சு, உங்களோட ரிலீஃப் என்ன, ஃபைல் த்ரூ எப்படி நீங்க ஃபைல் பண்றீங்க இப்படின்னு சொல்லி அவங்க ஃபார்மேட்டே கொடுத்துட்டாங்க. இப்படிதான் நீங்க போகணும் இமெயில் கோர்ட்ல. ஓகேவா? இது வந்து என்ன ஜட்ஜ்மெண்ட்ல டிக்ளேர் பண்ணாங்க சொல்லுங்க. ஓகே. இதுல வந்து இது நியூட்ரல் சைட்டேஷன் எழுதிக்கோங்க. 2025 INAC பேஜ் நம்பர் 1158. 2025 இந்தியன் சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 1158. எழுதிட்டீங்களா? அதே மாதிரி இப்ப வந்து இது வந்து ஒரு பர்சனலா தனி நபரை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொல்லிட்டேன். இதே வந்து 141ல அஃபென்சஸ் பை கம்பெனிஸ் இருக்கு. இப்போ பார்ட்னர்ஷிப் கம்பெனிஸ் இது எல்லாமே வந்து இந்த 141 கீழே வந்து வந்துடும். அப்போ கம்பெனி வந்து கம்பெனில சில பேரை வந்து இப்போ எக்ஸாம்பிள் யுவா வந்து அந்த கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டரா வந்து இருக்கிறாங்க. அவங்க தான் சிக்னேட்டரி ஆஃப் செக், அவங்க தான் டே டு டே ஆஃப் தி அந்த பிசினஸ் டிரான்சாக்ஷனா பங்கெடுக்கக்கூடியவங்களா இருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து செக் எழுதி விவேக் ஒரு டிரான்சாக்ஷனா கொடுக்குறாங்க. அப்போ நாளைக்கு கேஸ் போடும் போது விவேக் என்ன பண்ணும் அப்படின்னா அவங்க கம்பெனி நேம் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டாவும் செகண்ட் அக்யூஸ்ட் யுவாவும் போடணும். இப்போ நீங்க கம்பெனி நேம் போடாம யுவா, கம்பெனிக்காக தான் யுவா வந்துச்சு, கம்பெனி இல்லாம யுவா இல்லைல்ல. அப்ப நீங்க கம்பெனி நேம் போடாம போட்டீங்கன்னா முடிஞ்ச அந்த கேஸ். அதனால நீங்க ஒரு கம்பெனி வந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கம்பெனி பேரை போடணும், செகண்ட் வந்து யார் பேரை போடணும், அந்த டைரக்டர் வந்து யாரு அப்படின்ட்டு அந்த இதை போடணும். ஓகேவா? ஆமா, நாளைக்கு நீங்க ப்ளீ எடுப்பீங்க. என்ன ப்ளீ எடுப்பீங்க? முக்கியமான அக்யூஸ்ட் இந்த கேஸ்ல சேர்க்கவே இல்லை. அப்ப நாளைக்கு நீங்க கிராஸ்ல என்ன சொல்லுவீங்க, உங்க கம்பெனி மாரி இதுதானே, நீங்க உங்க செக்லயோ நோட்டீஸோ வந்து இந்த கம்பெனிக்கு அனுப்பல சரிதானே அப்படின்னு சொல்லி நீங்க கிராஸ்லயும் போட்டு வாங்கிடுவீங்க. ஆர்குமெண்ட்ல மெயின் அக்யூஸ் சேர்க்கல, இது வந்து ஹெல்ப் டு டிஸ்மிஸ், நீங்க கிராஸ் போடாமே சஜஷன் போட்டுருவீங்க.
இந்த கம்பெனி வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து நிலைக்கத்தக்கது கிடையாது, இதை வந்து தள்ளுபடி செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லி நீங்க அங்கேயும் சஜஷன் போட்டுருவீங்க. இப்படி சொல்றேன். அதனால நீங்க செக் கேஸ் எல்லாம் பார்க்கும்போது கம்பெனின்னு வந்துருச்சா ஃபர்ஸ்ட் அக்யூஸ் கம்பெனி சேர்க்கணும், செகண்ட் அக்யூஸ் யார் அந்த மேனேஜிங் டைரக்டர் அங்க வந்து இருக்கணும். ஓகேவா? இதுக்கு வந்து நீங்க சரி இப்ப கேஸ் நடந்துட்டு இருக்கு. அப்போ இப்ப எக்ஸாம்பிள் ஒரு ஒரு கிரிமினல் கேஸ், அந்த கிரிமினல் கேஸ்ல மொத்தம் 10 பேர் அந்த அஃபென்ஸ்ல ஈடுபடுறாங்க. ஆனா இப்போ போலீஸ் வந்து சார்ஜ் ஷீட் வந்து 5 பேத்து மேலதான் பண்றாங்க. அந்த கேஸ் நடக்குது. அந்த அம்மா வந்து பெட்டியில ஏறி 10 பேர் யார் அடிச்சாங்கன்னு சொல்லி சொல்லிருச்சு. இப்ப வந்து என்ன பண்ணலாம்? அவங்களே சேர்த்துடலாம். என்ன பண்ண சேர்த்தலாமா மேடம்? இப்ப 10 பேர் சேர்ந்து அடிச்சிட்டாங்க மேடம். போலீஸ் வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணது வெறும் 5 பேத்து மேல. கேஸும் நடக்குது. கேஸ் நடந்து சம்மன் எல்லாம் போட்டு 5 அக்யூஸ் ஆப்போசிட் நிக்கிறாங்க. அந்த அம்மா பெட்டியில ஏறி சொல்லுது, இந்த 5 அக்யூஸ் இல்லாம வேற இன்னும் 5 பேர் நடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பெட்டியில ஏறி சொல்லிடுது. இப்ப இந்த டைம்ல என்ன பண்றது? ஆட் அக்யூஸ். எஃப்ஐஆர் போட்டதான். எஃப்ஐஆர் ஆல்டர் பண்ணவே முடியாது. அது கோர்ட்டுக்குள்ள வந்துருச்சு. இனிமேல் நம்ம ஆல்டர் பண்ண முடியாது. அது எப்படி பண்ணுங்க? கோர்ட்டுக்குள்ள எல்லாமே வந்ததுக்கு ஆல்டரேஷன் ஒரு இதே கிடையாது. எங்கேயாச்சும் ஆல்டரேஷன் பாத்திருக்கீங்களா? அதை எப்படி கேக்குறேன்? சந்திரா சொல்ற மாதிரி 319 சொல்லி சிஆர்பிஸ்ல ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. அடிஷனல் அக்யூஸ்ட வந்து சம்மன் பண்ணி அவங்க வந்து கூப்பிட்டு உள்ள சேர்த்திக்கலாம். அந்த கேஸ் வந்து கொண்டு போலாம். இப்ப அடுத்தடுத்த ஒரு விட்னஸ் சொல்றாங்க, இப்ப 10 பேர் அவ மேட்ச் பண்றாங்க. ஏன் அவங்க மேல மட்டும் இப்ப நிறைய பேர் நம்ம என்ன தப்பு பண்ணிடுறோம்னா 10 பேர் மேல கேஸ் கொடுப்போம், 5 பேர் மேல போலீஸ் கொடுத்தாங்கன்னா சார்ஜ் ஷீட்டை சேலஞ்ச் பண்ணிட்டே நம்ம இருப்போம். நம்ம அப்படி பண்ணிட்டே இருந்தோம் நமக்கு ஒரு தீர்வே கிடைக்கும். அப்ப என்ன பண்ணணும்? சேஞ்ச் சொல்லி அக்செப்ட் பண்ணி கேஸை நடத்திட்டு பெட்டியில ஏறும் போது அந்த 10 பேரை சொல்லிடணும். 10 பேரை சொல்லி 319 கீழே உள்ள வந்துருவாங்க. அப்ப என்ன பண்ணாரு ஒரு அட்வொகேட் யோசிச்சு, நம்ம ஏன் இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு 319 கீழே கம்பெனியை கொண்டு வந்துட்டாங்க. இப்ப கம்பெனி அங்க மென்ஷன் பண்ணல. அப்ப 319 கம்பெனி நம்ம கொண்டு வந்த தப்பு பண்ண சரி பண்ணிடலாம் 319 யூஸ் பண்றாங்க. கோர்ட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருச்சு, நீ ஃபர்ஸ்டே இடத்துல மூவ் பண்ண 319 பண்ணும், உன்னோட டிஃபெக்ட வந்து 319 மூலமா கியூரபிள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அது சைட்டேஷன் வந்து மஞ்சுளா கபூர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் இமாச்சல பிரதேஷ். மஞ்சுளா கபூர், இது மட்டும் தான் படிக்கிற மாதிரி பேரை போட்டிருக்கேன். மஞ்சுளா கபூர் வெர்சஸ் தி ஸ்டேட் ஆஃப் இமாச்சல பிரதேஷ் and another 2026 Indian Supreme Court, page number 789. uh, 789 789 2026 Indian Supreme Court, page number 789. இது CRPC 319 BNS செக்ஷன் சொல்றேன். இப்ப அந்த கம்ப்ளைண்ட் நம்ம ஃபைல் பண்றது சொல்றல, அந்த கம்ப்ளைண்ட் இப்படிதான் ஃபைல் பண்ணுன்னு சொல்லி என்ன ஜட்ஜ்மெண்ட் சொன்னேன், சஞ்சாபாஜி ஜட்ஜ்மெண்ட் சொன்னேன். அதை பேஸ் பண்ணி நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் சர்க்குலர் இஷ்யூ பண்ணிட்டாங்க. ஆர்ஓசி நம்பர் 101368 368-A capital A /2025/F1. சர்க்குலர் டேட்டட் வந்து 29/10/2025.
அதனால கண்டிப்பா நீங்க போடும்போது இந்த ஃபார்மேட்ல தான் வந்து போட்டாகணும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த கேஸ ஃபைல் பண்ணும்போது த்ரூ தி பவர் ஏஜென்ட் மூலமா போடலாமா அப்படின்னா போடலாம். இதை டிட்டர்மைன் பண்ண கேஸ்ல வந்து ஏசி இதான் வந்து லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் த்ரூ தி பவர் ஏஜென்ட் இதுக்கு ஏசி நாராயணன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா அண்ட் அனதர். State of Maharashtra and another AAR 2014 SC page number 630. அது 142 கிளியர் செக்ஷன்ல கிளியர் இருக்கு. AAR 2014 SC page number 630. ஆமா 630. 390. அது முன்னாடி 319 சிஆர்பி சொன்னல 358 பிஎன்எஸ்எஸ்ல. அது நான் 358 தானே. ஆமாடா வளர்ந்த வருஷம் ஆமா டவுட் ஆயிடுச்சு. இல்ல இல்ல சந்திர இல்ல மீனாக வந்துட்டு 390 சிஆர் இது சிஆர்பிசி பிஎன்எஸ் சொல்லிச்சு. அதனால தான் சொல்றேன் 358 பிஎன்எஸ். சரி, ஓகே. இப்போ இந்த கேஸ் வந்து ஃபைல் பண்ணியாச்சு. ஓகேவா? ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் அங்க என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு சம்மன் வந்து சர்வ் ஆகும். இதான ப்ராசஸ். இந்த அல்டிமேட் கேர் கம்ப்யூட்டர் கேர் கேஸ் இருக்குல்ல, அதுல வந்து ஒரு சம்மனை எப்படி சர்வ் பண்றது அப்படின்றது சம்பந்தமா டிஸ்கஸ் பண்றாங்க. இது வந்து உங்களுக்கு கிரிமினல் பிராக்டிஸ்ல ரூல் நம்பர் 29 சம்மனை எப்படி சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ செக் கேஸ் அனுப்பும் போது என்ன பண்ணுவாங்கன்னா இன்னைக்கு வந்து வாய்தா அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அப்படி அனுப்பக்கூடாது. அந்த செக்கு வந்து கம்ப்ளைண்ட், அந்த கம்ப்ளைண்டோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அந்த டாக்குமெண்ட்ஸோட அனுப்பணும். இதை சொல்றது எங்க சொல்லுதுன்னா 29 ரூல் 29 சப் ரூல் 13. உங்களுக்கு காப்பீஸ் வரலைன்னா நீங்க நேரா போய் சிஏலாம் போட்டு எடுக்காதீங்க. எனக்கு காப்பீஸ் வரல கவர் இதான்னு சொல்லி கேட்டே வாங்கிக்கலாம். கிரிமினல் பிராக்டிஸ் 2019ல ரூல் 29 சப் ரூல் 13. அது நம்ம தான் சண்டை போகணும். இந்த ப்ரொவிஷனை படிச்சு காமிச்சு நம்ம தான் பண்ணணும். சார் ஒருவேளை இந்த மாதிரி அனுப்பல அப்படின்னா நீங்க அந்த கவர் எடுத்துட்டு போங்க. அந்த கவர் உங்களுக்கு வரும்ல, அந்த கவர்ல எடுத்துட்டு போங்க. இது மட்டும் தான் இருக்கு. 29ல 13 வந்து இது சொல்லுது என் காப்பீஸ் வரணும், எனக்கு காப்பீஸ் கொடுங்க. நான் ஏன் சிஏ போடணும், எனக்கு காப்பீஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கலாம். மெமோ கூட போட்டு வாங்கிக்கலாம். அதாவது சட்டம் இது சொல்லுது, நம்ம சொல்லதான் முடியும். அதுக்கு மேல அவங்களோட இதுதான் அது. என்ன ஆக்ட்ல பிரிசம்ப்ஷன் பத்தி சொல்றாங்க. இருக்கு நான் சொல்றேன் பின்னாடி. ஆமா கேட்டு வாங்கிக்கலாம். சொல்லுங்க. என்னன்னா இப்ப வந்து கோர்ட்டுக்கு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டாங்க, காக்னிசன்ஸ் எடுத்து நம்பர் பண்ணிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன பண்ணணும், இப்படி கேஸ் போட்டாங்கன்னு அக்யூஸ்ட சொல்லணும். அப்ப அக்யூஸ்டுக்கு சம்மன் அனுப்புவாங்க.
சம்மன் அனுப்பும்போது என்ன பண்ணணும்னா, சம்மன் மீன்ஸ் என்னன்னா, இத்தனாம் தேதி இவங்க வந்து உங்க மேல கேஸ் போட்டுருக்காங்க, அந்த ஆஜராகுங்கன்னு அது மட்டும் பண்ணக்கூடாது. இவங்க என்ன கேஸ், நான் ஒரு ஃபார்மேட் காமிச்சல, அந்த ஃபார்மேட்ல என்ன அந்த அந்த கம்ப்ளைண்ட், அந்த கம்ப்ளைண்டோட டாக்குமெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. என்ன டாக்குமெண்ட்ஸ்? செக் வச்சிருப்பாங்க, அக்னாலஜ்மெண்ட் கார்டு, நோட்டீஸ் அனுப்புனது, இதெல்லாம் வச்சிருப்பாங்க. வேற அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ் கூட வச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் காப்பி வச்சு நீங்க கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. டாக்குமெண்ட்ஸ் இதான் இதுல சொல்றாங்க பாருங்க. With the sufficient number of copies of the complaint for the service each accused to the duly stamped involved in the acknowledgement card proof of delivery bearing the address போட்டுருக்காங்க. அது பிளஸ் டாக்குமெண்டோட சேர்த்து தான். ஆமா, இதை வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஸ்பீட் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்டோட வந்து இப்போ வந்து இருக்கு. ஓகேங்களா? இந்த ரெஜிஸ்டர் போஸ்ட்ன்ற கான்செப்டை உடச்சிட்டாங்க. ரெஜிஸ்டர் போஸ்ட் இல்லை தானே இப்போ. நோட் பண்ணிட்டீங்களா? இப்போ அந்த ப்ராசஸ் சம்மனை வந்து த்ரூ இமெயில் ஐடி மூலமா கூட அனுப்பிக்கலாம். அக்யூஸ்டோட இமெயில் ஐடி தெரிஞ்சு அப்படின்னா இமெயில் ஐடி மூலமா அனுப்பிச்சிக்கலாம். அதை எங்க சொல்லுது அப்படின்னா 29/20. ஆமா, அதை சொல்றாங்க இதுல. ஆமா, 29/20. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸப்ஷனால சிச்சுவேஷன்ல இது ரொம்ப நம்ம பார்க்கணும், ரொம்ப பெரிய அமௌண்டா இருக்கு அப்படின்னா போலீஸை வந்து நீங்க போய் சர்வ் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லலாம். போலீஸை போயிட்டு போலீஸ் வந்து ஒரு அங்கே இல்லை ஏதாவது இது பண்றான் அப்படின்னா அவங்கள பெட்டியில ஏற்றி என்ன நடந்துச்சோ கேட்டு அதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். இது எங்க சொல்லுது அப்படின்னா கிரிமினல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல 29/11. இப்போ ஒரு சில கேஸ்ல பாத்தீங்கன்னா 20 கோடி 10 கோடிக்கு மேலாம் இருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா அப்ப இந்த டைம்ல வந்து ஒரு அக்யூஸ்டுக்கு வந்து எல்லா வழியிலும் சம்மன் ட்ரை பண்ணி பாக்குறாங்க, முடியல. சரி, நம்ம ஒரு போலீஸை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டே வந்து போலீஸை வச்சு அந்த சம்மனை வந்து போய் கொடுத்துருவாங்கன்னு சொல்லலாம். நம்ம சொல்லலாம். நம்ம கம்ப்ளைண்ட் சைடா நீங்க இருந்தீங்கன்னா த்ரூ எக்ஸப்ஷன் கேஸ்ல வந்து 29/11 வந்து போலீஸ் மூலமா பண்ணலாம், அந்த கோர்ட்டு பவர் இருக்கு, பண்ணுங்க நம்ம கேட்கலாம். இந்த 29/11லயே போட்டு கூட நம்ம கேட்கலாம் உங்கள்கிட்ட. இந்த சம்மன் மூலமே இப்ப சாதாரண ஒரு கோர்ட்ல வச்சு நம்ம ஆர்பிஐ பண்றோம், அங்க போகல, ரிட்டர்ன் ஆகுது, வேற என்ன ஆப்ஷன்? அடுத்து போலீஸ் ஸ்டேஷன் போறோம். போலீஸ்ட்ட கொடுக்கலாம், இல்லன்னா இந்த மெயில் ஐடி இருந்தா மெயில் ஐடில அனுப்பலாம்னு சொல்லி சொல்லுங்க. வேற என்ன நீங்க தான் சொல்லணும். சம்மன் 4 அட்ரஸ் போட்டு நான் ஃபைல் பண்ணிருக்கேன். 4 அட்ரஸ்ல கம்ப்ளைண்ட் சர்வ் ஆகுது. ஃபர்ஸ்ட் லீகல் நோட்டீஸ் சர்வ் ஆகுது, அதுக்கப்புறம் இது கேஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் அதுல சர்வ் ஆக மாட்டேது. அவன் எங்க இருந்தானே என்னால கண்டுபிடிக்க முடியல. நான் செக் கேஸ்ல வந்து சம்மன் சர்வ் பண்றதுல தான் இருக்கே பிரச்சனை. அக்யூஸ்ட் வந்து கம்ப்ளைண்ட் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் வந்து அக்யூஸ்ட் இல்ல, அதான் கம்ப்ளைண்ட் கால் பண்ண சொல்லி இன்னொரு 10 லட்சம் கொடுக்குறேன் இந்த இடத்துக்கு உடனே வந்து சம்மன கையில வந்து போட்டோ எடுத்து வந்துரு. ஆமா ஆமா, அது இது பண்ணா இப்ப நமக்கு இதுலயுமே வந்துருச்சு, தமிழ்நாடு ரூல்ஸ்லயுமே தனி வந்துருச்சு, உங்களுக்கு ஆன்லைன் ப்ரொசீடிங்ஸே வந்துருச்சு. அதுக்கு நோட் பண்ணிக்கோங்க. அதிகம் ஆமா. ரூல் 5 தமிழ்நாடு கிரிமினல் ப்ரொசீஜர் ரூல் 2025ல சர்வீஸ் ஆஃப் சம்மன் சொல்லி ரூல் 5 2025ல சர்விங் ஆஃப் சம்மன்ஸ் சொல்லி இருக்கு. இது ஒரு மெத்தட். அஸ்யூஷுவல் வந்து என்ன ப்ராசஸோ வந்து அதை பண்றாங்க. எப்படி நம்ம ப்ராசஸ் கட்டுறோம், அந்த ப்ராசஸை பேஸ் பண்ணி வந்து போகுது. ஓகேவா? இதே வந்து அந்த ப்ராசஸ் போகல, இப்போ நெக்ஸ்ட் நமக்கு ஆல்டர்னேட்டிவா என்னென்ன வழிகள் இருக்கோ அந்த வழிகள் வந்து பாக்குறோம்.
அது வந்து ஆமா அது இப்ப வாட்ஸ்அப்ல டபுள் டிக்குமே ஆஃப் பண்ணி வச்சிடறாங்கல்ல. அப்போ உனக்கு ஃபர்ஸ்டாச்சும் டபுள் டிக் வந்து இருக்குன்னு சொல்லிக்கலாம். இப்ப அதையும் ஆஃப் பண்ணி வச்சிட்டாங்கன்னா அது கோர்ட்டுக்கே ப்ரிசியூம் ஆகாதுல்ல. மெயில்ல பண்ணாலும் அதுதான் இப்ப இது எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையா இருக்கனாலதான் எவ்வளவுக்கு பிசிக்கலா போயிட்டு பண்றாங்களோ அதை வந்து எடுத்துக்கிறாங்க. சரி இப்போ சம்மன் சர்வாச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுத்து NBW இஷ்யூ பண்ணி என்ன கிடைக்கும்? ஒண்ணுமே இல்லை அந்த கேஸ்ல. அவன் ஆஜராகிற வரைக்கும் ஆமா. இது வந்து BNSSல 64 to 71ல BNSSல 64 to 71 சம்மன் இஷ்யூ பண்ற சம்பந்தமா இல்ல சாரி ஒரே நிமிஷம் 64 மட்டும் போட்டுக்கோங்க. 64 and 66ல என்னன்னா, இப்போ ஒரு போறாங்க அக்யூஸ் வீட்ல யாரும் இல்ல, அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க. அப்ப என்ன பண்ணிக்கலாம், அவங்கள்ட்ட சர்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது இதை படிச்சு காமிச்சிருங்க. டு எனி அடல்ட் ஃபேமிலி மெம்பர் அப்படின்னு சொல்லி அதுலயே சொல்லிட்டாங்க. ஃபேமிலி மெம்பர் தான், அடல்ட் ஃபேமிலி மெம்பர் தான். அடல்ட் ஃபேமிலி தான் கிளியர், அடல்ட் ஃபேமிலி மெம்பர் தான். அந்த நாலேஜ் அவங்களுக்கு இருக்குல்ல எப்படியோ அது நாளைக்கு வந்து நான் அந்த வீட்டுல விட்டு காணாம போயிட்டு அந்த வீட்டுல பேச வரது நடத்தினா அதெல்லாம் உங்க பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் உங்க சைடு தான். அதெல்லாம் நாளைக்கு நீங்க அந்த ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா வந்துடும். என்ன பிரச்சனை நான் கேஸை பொறுத்த வரைக்கும், இப்ப நீங்க சம்மன் சர்வாய் யார்ட்டோ கொடுத்து ப்ளூ டிக்கோ ஏதோ டிக்கி காமிச்சிங்கன்னா அக்யூஸ் பிரசன்ட் ஆனாதான் நீங்க காசை வசூல் பண்ண முடியும், எதுவும் பண்ண முடியும். இல்லாத வரைக்கும் பிராக்டிகலா எதுவுமே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் பெயிலபிள் வாரண்ட், அதுக்கப்புறம் ஏன்னா பெயிலபிள் அஃபென்ஸ்க்கு பெயிலபிள் வாரண்ட், சப்சிக்வெண்டா அது எக்ஸிக்யூட் ஆகாத பட்சத்துல NBW. 10 கேஸ்ல நான் பெயிலபிள் போட்டு என் கிளைண்ட்லாம் 10 வருஷமா சுத்திட்டு அவங்க ப்ராசஸ் போட்டு சிக்க மாட்டோம்ல. 10 டிஸ்ட்ரிக்ட்ல கேஸ் இருக்கு பாத்துக்க ஒரே ஆள் மேல. ஈரோடு, கோயம்புத்தூர், கரூர், செங்கல்பட்டு. ஓகே, இப்போ நம்ம கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு. அப்ப கேஸ் விவேக் சொல்ற மாதிரி 5 வருஷம் 10 வருஷம் நடந்துட்டே இருக்கும், அவன் வாடி இழுத்துட்டே இருப்பான், இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு. அப்ப அது வரைக்கும் அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அப்பதான் இன்ட்ரீம் காம்பன்சேஷன் சொல்லி ஒரு இது இருக்கு. 143A. நீ போடுங்க, மத்தவங்க பண்ணல. அதாவது இந்த ப்ரொவிஷன் எல்லாத்துக்குமே வந்து உயிர் இல்லாத ப்ரொவிஷன் எல்லாமே நம்ம செயல்படாத வரைக்கும் நம்ம இன்னைக்கு படிக்கிறோம். அப்படிலாம் இல்ல, நமக்கு ஒரு கேஸ் வந்துச்சு நம்ம ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். கம்ப்ளைனண்டா இருக்க வரைக்கும் நீ தப்பிச்ச, அக்யூஸ்டா வந்து மாட்டிட்ட. சரி ஓகே, 143ல A. ஓகேவா? இத வந்து இந்த பெட்டிஷன் போட்டாங்க அப்படின்னா அந்த பெட்டிஷனை வந்து 60 டேஸ்க்குள்ள அத வந்து ஒரு ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணி கொடுத்துடணும். 60 நாளுக்குள்ள அதை முடிவு பண்ணி அந்த பணத்தை வந்து கொடுத்துடணும். ஆமா, எந்த கண்டிஷனும் இல்லடா. நீங்க ஆமா என்ன நாளைக்கு நீ வந்து நான் என்ன நாளைக்கு நீ போட்ட கம்ப்ளைண்ட் டிஸ்மிஸ் ஆச்சுன்னா அந்த பணத்தை கொடுக்கணும் நீ திரும்பி. அவ்வளவுதான் மேட்ரு. நல்லபடியா கேஸ் நடத்திக்கணும். ராகேஷ் ரஞ்சன் ஸ்ரீவஸ்தவா வெர்சஸ் ஜார்க்கண்ட். ராகேஷ் ரஞ்சன் ஸ்ரீவஸ்தவா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஜார்க்கண்ட்.
ஜார்க்கண்ட். 2024 1 Madras Weekly Note Criminal page number DCC notes criminal DCC னா என்ன? ஓகே 97 பிராக்கெட்ல சுப்ரீம் கோர்ட் பிராக்கெட் போட்டுருங்க. இது வந்து கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க இந்த ஜட்மெண்ட்ல. எப்படி வந்து இந்த மாதிரி இன்ட்ரீம் காம்பன்சேஷன் பெட்டிஷன் வந்துச்சுன்னா எவ்வளவு விரைவா வந்து இதை டிஸ்போஸ் பண்ணணும், கொடுக்கணும், அது கோர்ட் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஜட்மெண்ட்ல சொல்றாங்க. ஆமாண்ணா கைட்லைன்ஸ். ராஜேஷ் கிடையாதுமா, ராகேஷ். ராகேஷ் ரஞ்சன் வெர்சஸ் ஸ்ரீவஸ்தவா. அதெல்லாம் கரெக்டா? ஸ்ரீவஸ்தவா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஜார்க்கண்ட். எத்தனை வெர்சஸ் போட்டிருக்குன்னு பாரு இடையில. ஒண்ணுதான் போட்டிருக்காங்க. இப்ப கரெக்டா சொல்லிட்டேன். முன்னாடி வெர்சஸ் ஸ்ரீவஸ்தவான்ட்ட. எல்லா கேஸும் அதர் ஸ்டேட்ல தான் நடக்குது. இங்க ஒண்ணு ஆடுறாங்க தெரியல. ஏன்டா அவனுக்கு இது அல்டிமேட் கேர் கம்ப்யூட்டர் MWN 24 ஈஸியா ஒரு சைட்டேஷன் 2024 4 SCC பேஜ் நம்பர் 419 ஈக்குவலன்ட் சைட்டேஷன் 2024 4 SCC 419. இப்போ அந்த 143ல ஏல 4ல இப்ப பணத்தை திருப்பி கொடுக்கணும். எப்போ? அக்யூட் லைட்டா நீங்க போட்டது டிஸ்மிஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ நீங்க திருப்பி பணத்தை கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா, நீங்க என்னைக்கு வாங்குனீங்களோ ஆமா இன்ட்ரெஸ்ட போட்டு, அப்போ என்ன இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சோ அந்த இன்ட்ரெஸ்ட போட்டு அப்போ என்ன பண்ணணும்னா 421ல அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி சீஸ் அட்டாச் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு கலெக்டருக்கு ஒரு பவர் இருக்கு, அது மூலம் எடுத்துடணும். நாகமதுரையில ப்ராப்பர்ட்டி தான் போச்சு. அப்ப அட்டாச்மென்ட் 421 433A 433Aல சப்செக்ஷன் 4 CRPC 143A தான் ஃபுல்லாமே. அந்த அபிராமி குமார் ஜெயசங்கர் 25 அன்னைக்கு எடுத்துவேன். சும்மா அப்படியே அபிராமி குமார் 130. ஆமா அதுதான் கொடுக்கணும். சரி இங்க பாருங்க, அக்யூஸ்ட் சம்மனை வாங்கிட்டு கோர்ட்டுக்கு ஆஜராயிட்டான். ஆஜரான 91 BNSS கீழே அவன்கிட்ட ஒரு பாண்ட் எழுதி வாங்கிக்கணும். எதுக்காக பாண்ட்னா, ப்ராப்பரா நீ கோர்ட்டுக்கு வந்து ஆஜராவேன்ற அந்த பாண்ட். பெயிலபிள் அஃபென்ஸ்ல நீங்க என்ன பண்ணீங்க, பாண்ட் எழுதி கொடுத்து தான் வெளியே வருவீங்க, ஆமாவா இல்லையா? ஸ்டேஷன் பெயில வந்து வருவீங்க. அதே மாதிரி பாண்டு செக் கேஸ்ல எழுதி தரணும். அது இப்போ பிளஸ் ஷூரிட்டியோட கேட்டுக்கிறாங்க. இங்க நம்ம கோர்ட்ல ஷூரிட்டியை வர சொல்லி பாண்ட் எழுதி கொண்டு வாங்கிடுறாங்க. இது வந்து 91 BNSS நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
சொல்லுங்க. ஆமா அது டிஸ்கஷன் பவர் எவரோட வேணா அதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதுல எங்க சொல்லியிருக்கு ஏதாவது ஜட்மெண்ட் ஏதோ ஒரு ப்ரொசீஜர் வைஸா வந்திருக்கும், அதை வேணா ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க. சிம்பிளா இருக்கு. சரி ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் 91 பிஎன்எஸ் கீழே நீங்க என்ன பண்ணுவீங்க? பண்ணோடனே அடுத்து என்ன ஆகும்? ட்ரையல் வந்து ஸ்டார்ட் ஆயிருது. ட்ரையல் ஸ்டார்ட் ஆகணும். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா அஃபிடேவிட் வந்து இது ஃபர்ஸ்ட் எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து பெட்டியில ஏறி என்ன நடந்துச்சோ அப்படியே நீங்க சொல்லணும், அதை டைப் பண்ணிட்டே வருவாங்க. இப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்க, அவங்கள வந்து எக்காரணத்தை கொண்டும் நீங்க வந்து ஓத்தெல்லாம் எதுவுமே எடுக்கக்கூடாது, அஃபிடேவிட் கொடுத்தாவே அதுவே போதும், அதுவே பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் எவிடன்ஸா நீங்க ட்ரீட் பண்ணிக்கொண்டாங்க. இது எந்தனா செக்ஷன்ல கிளியர் இருக்கு 145. ஆமா 145 எவிடன்ஸ் ஆன் அஃபிடேவிட். இல்ல என்னை ஆக்கல இந்த 145 உங்களுக்கு இப்பதான் வந்துச்சு. இந்த இது அமெண்ட்மெண்ட் 2018 என்னமோ சொன்ன பாருங்க, அந்த பின்னாடி அமெண்ட்மெண்ட் தான் வருது பாருங்க. இந்த 145 சொல்லியிருப்பேன் பாருங்க, அந்த அமெண்ட்மெண்ட்க்கு அப்புறம் தான் அஃபிடேவிட்ன்ற கான்செப்டே வருது. ஆமா இங்க இருங்க 145 2018 அமெண்ட்மெண்ட் தான் வருது. இல்ல 20 2 தான் 18 பின்னாடி வருது. 2 தான். அப்ப அது வரைக்கும் அந்த ப்ரொசீஜர் தான் இருக்கு, அதுக்கு முன்னாடி வரைக்கும். ஓகேங்களா? அப்ப அஃபிடேவிட் வந்து ஆமா அதுலயே அதே மாதிரி தான். அஃபிடேவிட் அந்த காலத்துல சிபிஎஸ் எல்லாம் உட்காந்து அப்படியே ஓபன் கோர்ட்ல அப்படியே சொல்லிட்டே இருக்கணும், சீஃப் எடுக்கணும் எல்லாமே. சரி ஓகே. இப்போ கோர்ட் வந்து ஆஜராயிட்டாங்க, எப்ப சமாதானமா போய்க்கிறியே என்னப்பா இதுன்னு கேட்டாங்க அப்படின்னா சரி ஓகேங்க அப்படின்னு சொன்னா மீடியேட் சென்டருக்கு ரெஃபர் பண்ணிடுவாங்க. அப்போ இந்த அஃபென்ஸ் வந்து காம்பவுண்டபிள் அஃபென்ஸ். அது வந்து எங்க சொல்லுன்னா 147. அந்த ட்ரையலுக்கு முன்னாடி இப்ப வராங்க, வந்த உடனே அக்யூஸ் ஆஜரான உடனே நான் காசு செட்டில்மெண்ட் பண்ண ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொன்னா ரெஃபர் அவங்களே ஆஜரே சொல்லுவாங்க, செட்டில்மெண்ட் பண்ணுங்க மீடியேஷன் ரெஃபர் பண்ணுங்கன்னா அங்க வச்சு நம்ம வந்து முடிச்சுப்போம். இப்போ காம்பவுண்டபிள் அஃபென்ஸ் தானே அது, அதனால அதுவே இருக்குது ஒரு ஜட்ஜ்மெண்ட் கூட. வெளியவே நீங்க முடிச்சுட்டு கூட கோர்ட்ல கூட அது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட் ஆயிரும், நீங்க அதை முடிச்சுக்கலாம். சரி இப்போ நீங்க மீடியேஷன் போயிட்டீங்க. இப்போ உங்களுக்கு முக்கியமான கொஸ்டின். சரி எல்லாரும் சொல்லுங்க, சொல்லாதவங்க ஹோம்ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க கேஸ் ஃபைல் பண்றீங்கல்ல, அது கோர்ட் ஃபீ என்ன அப்படின்னு எங்க சொல்லுது? அந்த கோர்ட் ஃபீல என்ன செய்ய, எல்லாமே கோர்ட் ஃபீ ஆக்ட் தான். என்ன வந்துட்டீங்க, முடிவு வந்துட்டீங்க. இப்ப அது எங்க இருக்கு? என்ன செக்ஷன் சொல்லி சரி ஓகே. இப்போ அது ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்துருங்க. ஹோம்ஒர்க்ல பின்னாடி ஒர்க் அவுட் பண்ணலாம், ஹோம்ஒர்க் பின்பக்கம் வந்துடணும். இதோட சேர்த்து எழுதிட்டு மறந்துட்டு அடுத்த டைம் அப்படியே வரக்கூடாது. பின்ன ஹோம்ஒர்க்னா ஹோம்ஒர்க் லீனாஸ்டிக்கு ஒரு கிஃப்ட் தரணும், ஏற்கனவே பண்ண ஹோம்ஒர்க்கு. அது மாதிரி இந்த டைம் யார் நல்லா பண்றீங்க ஒரு கிஃப்ட் இருக்கு. இப்ப இதுக்கு முன்னாடி அவ்வளவு ஹோம்ஒர்க் சொன்னல, அது எனக்கு வாட்ஸ்அப்ல இதெல்லாம் நான் பண்ணிட்டேன்னு சொல்லி கரெக்டா ப்ராப்பரா யார் நல்லா பண்ணிடுறீங்களோ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு. ஆமா சரி ஓகே. இப்போ வந்து விவேக் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டான். என்ன சொன்னான்னா, இந்த மாதிரி நிறைய என்பிடபிள்யூ நான் வாங்கி வச்சிருக்கேன், ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொன்னான். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்க என்ன என்பிடபிள்யூ வந்து என்ன பண்ணுவீங்க எல்லாருமே?
செக் கேஸ்ல NBW வந்துருச்சு. இல்லடா கம்ப்ளைண்டா இருக்கீங்க, NBW சும்மா கிடக்குது அப்படியே. அது ப்ராசஸ் எப்படி ஆகும் சொல்லுங்க. ம் ம் கரெக்ட் தான். அதாவது அது அனுப்புறாங்க. இதை எப்படி நடக்கும்னு கேக்குறேன் கோர்ட்ல. மத்தவங்க தெரியாம இருக்குல்ல, அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக சொல்றேன். ப்ராசஸ் கட்டுறீங்க, என்னன்னு கட்டுறீங்க? ஐயோ சொல்லுங்கப்பா. எந்த ஸ்டேஷனுக்கு எதுக்காக அனுப்புறீங்க? யார் இருக்கா? அதான் எந்த ஸ்டேஷன் எதுக்காக அங்க அனுப்புறாங்க? அத சொல்லுங்க, மத்தவங்க தெரியும் மேடம், எனக்கு தெரியும்ல. அதாவது இங்க இருங்க, இப்ப வந்து சம்மன் சர்வ் பண்ணிட்டாங்க. சம்மன் சர்வ் ஆகி அவன் வாங்கிட்டு வரல கோர்ட்டுக்கு. ஃபர்ஸ்ட் பெயிலபிள் வாரண்ட் போடுவாங்க. அந்த பெயிலபிள் வாரண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. திருப்பி அவன் மதிக்காம இருந்தாங்க அப்படின்னா அது NBW அடுத்து மாறிடும் ஆட்டோமேட்டிக்கா. இப்ப NBW மாறுது இல்ல, இப்ப NBW மாறணும்னு என்ன பண்ணணும்னா அவனை புடிச்சு வந்து கோர்ட்ல வந்து சப்மிட் பண்ணணும். அது நம்ம பண்ண முடியாது. அதனால அந்த பவர் யாருக்குன்னா போலீஸ்க்கு இருக்கு. அப்ப நீங்க இவங்க அதைத்தாண்டா, அது அரெஸ்ட் தான் புடிச்சுவான்னு சொல்றேன். சரி அரெஸ்ட் பண்ணிட்டு வராங்க, அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து நிப்பாட்டிடுறாங்க. இப்ப நிப்பாட்டினோம்னா அவங்க சஃபிஷியன்டா காசு இருந்துச்சுன்னா ரீகால் பண்ணி விட்டு அடுத்த டைம் கோர்ட்டு ஒழுங்கா வாப்பான்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இதுதான் ப்ராசஸ். இப்ப என்ன பண்றாங்க, NBW இஷ்யூ பண்ணி விட்டுட்டு அவனை பிடிக்கவும் எதுவுமே பண்ணல. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இங்க இருந்து ஒரு ஃப்ரெஷ் பேட்டா வந்து கட்டுவாங்க. அந்த ஸ்டேஷன் பேரை போட்டு ஒரு பேட்டா வச்சு கட்டி அனுப்புவாங்க. அந்த போலீஸ் வந்து அவனை போய் தேடி பார்த்து அவன் எங்க இருக்கானோ கொண்டு வந்து விட்டுருவாங்க. இப்ப போலீஸ் என்ன பண்ணுவாங்க, இங்க இருந்து பேட்டா போயிடும், அந்த பேட்டாவை எங்கே தூக்கி கட்டி வச்சிருவானுங்க. அது வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது, அப்படியே கிடக்கும். இங்க NBW பெண்டிங்னே வந்துட்டு இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவானுங்க, போலீஸ் விளக்கம் கேட்டு ரிப்போர்ட் போடுவாங்க. அது இன்னொரு 2 வருஷத்துக்கு போகும். இந்த ப்ராசஸ் தான் நடக்கும். அப்போ சுப்ரீம் கோர்ட்ல, சரி நம்ம ஹைகோர்ட்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா கே அபிராமி வெர்சஸ் குமார், இதை எல்லாருமே இப்ப எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஓகேவா? போலீஸ் மேலே நீங்க ஆக்ஷன் எடுத்துக்கலாம். நீங்க 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 இனிஷியேட் பண்ணி அந்த போலீஸ் மேல ஆக்ஷன் எடுங்க. கோர்ட் வந்து உத்தரவு போட்டிருக்கீங்க. நீங்க ஃபைல் பண்ணாதானே எப்படி அவங்களா இது பண்ணுவாங்க? ஆனா போலீஸ் கேஸ்ல மட்டும் இது பண்ணி போலீஸ் வாரண்ட் இது பண்ணனா அவரே ஜட்ஜ் வந்து ஸ்ட்ரைட்டா போலீஸ் அவர் என்ன பண்றாரு, ஆக்ஷன் எடுக்க மாட்டாரு. எஸ்பி வந்து ஆஜராக சொல்லு, விளக்கம் தர சொல்லு, அப்படிதானே போடுறாங்க. அப்படி வரலன்னா அவர் எடுக்க மாட்டாங்க. சில பேர் வந்து வாரண்ட் அதுன்னு போடுவாங்க, ஃபைன் போடுறாங்களா. இப்ப வந்து நம்ம கேஸ்க்கு இது வந்து பிரைவேட் கேஸ் தானே, இது இப்போ போலீஸ் கேஸ் எதுவும் கிடையாது இல்ல. அப்ப நம்ம அந்த போலீஸ் மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம இது பண்ணோம். ஏன்னா ஒரு உத்தரவு வந்து NBW இஷ்யூ பண்ணிருக்காங்கன்ற லீகலான உத்தரவு, சட்டப்படியான கடமையை வந்து அந்த போலீஸ் செய்யணும். செய்யல அப்படின்னா 199 ஆஃப் BNSS. ஓகேவா? அது கீழே 6 மாச சிறை தண்டனை வந்து அந்த போலீஸ்க்கு அதிகாரிக்கு விதிக்கலாம். ஓகேவா? அதனால இந்த அபிராமி குமார் ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த போலீஸ் மேல ஆக்ஷன் எடுக்க சொல்லி பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும். அபிராமி குமார் வெர்சஸ் இல்ல அபிராமி வெர்சஸ் குமார். கே அபிராமி. ஆமா, கே அபிராமி. 2023 வால்யூம் 3 மெட்ராஸ் 24 வால்யூம் 3 குட்டி தான் எடுத்து கொடுத்தேன். அதனால 2024 வால்யூம் 3 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 372. கிரிமினல் 372. சரி, இன்னொரு கொஸ்டின் உங்கள்ட்ட. இப்போ இந்த JM4 JM1 JM2 இருக்கு. அந்த JM1ஓட ஜூரிசெக்ஷனுக்குள்ள அந்த அக்யூஸ் இருக்கிறான், இல்ல JM2 அந்த திருச்சிக்குள்ள இருக்கிறான் அப்படின்னா ஒரு ப்ராசஸ் வந்து இப்ப நீங்க அனுப்புறீங்க வந்துடுறீங்க. இதே இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறாங்க, அவங்க ஜூரிசெக்ஷன் எல்லாம் வேற ஒரு ஜூரிசெக்ஷன்ல அந்த அக்யூஸ் இருக்கிறான். அப்போ ஒரு விஷயத்த வந்து அந்த ஜட்ஜ் வந்து கம்ப்ளை பண்ணணும். அது என்ன விஷயம் நீங்க பாத்துட்டு வரணும். இப்போ
இப்போ நம்ம கோர்ட்ல தான் கேஸ் நடக்குது. இப்போ என்ன கொஸ்டின்னா, இப்போ JM 1ஓட ஜூரிசெக்ஷன் அக்யூஸ்ட் இருக்கிறாங்க, சம்மன் போட்டு வர வச்சிடறாங்க. இதே அவன் வந்து வேற கரூரோ சென்னையோ வேற எங்கேயாச்சும் ஜூரிசெக்ஷன்ல இருக்கிறான் அப்படின்னா அந்த மேஜிஸ்ட்ரேட் ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணணும். அது என்ன நீங்க பாத்துட்டு வாங்க. நான் என்ன சொல்றேன்னு பாத்துக்கோங்க, சம்மனு NBW எல்லாம் கிடையாது, சம்மன் நீங்க கோர்ட்ல காகினன்ஸ் எடுத்தோன்னே அந்த அக்யூஸ் என்ன அட்ரஸ்ன்னு பார்க்கணும், அவன் ஜூரிசெக்ஷனுக்கு வரானா பார்க்கணும். நம்ம ஜூரிசெக்ஷன்ல வரலைன்னா அந்த மேஜிஸ்ட்ரேட்டோ ஒரு விஷயத்த பண்ணணும். பண்ணல அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நீங்க குவாஷே பண்ணலாம் கேஸ. ஓகேவா? அது என்னன்னு பாத்துக்கோங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகே சரி, இப்போ நீங்க எங்க இந்த இது BNS இப்போ லீனா வந்து கேஸ் வந்து போடுது, கோர்ட்லயே ஆஜராகவே இல்லை, இந்த கேஸ் என்ன ஆகும் அப்படின்னு எங்க சொல்லுது? நான் எடுத்தேன்னு சொல்லாதீங்க, நான் சும்மா பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு கோர்ட்ல பாத்துருக்கீங்கப்பா அப்படின்னு. CPC இல்லையா? எல்லாமே கொஸ்டின் எழுதிட்டீங்களா? நீங்க எல்லாரும் அவர் வரலன்னா என்ன சொல்லிட்டீங்க நீங்க? டிஸ்மிஸ் ஆர் டிஃபால்ட் பண்ண சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு எங்க சொல்லுது பாத்துட்டு வாங்க. சைட்டேஷன்ல இல்ல, டைரக்டாவே ஒரு ஆன்சர் இருக்கு. ஒண்ணும் இல்ல, நான் சும்மா அங்க வேற எதுவும் பாக்குறது டிஃபால்ட் ஆகும் இல்ல, அதுலயும் தெரிஞ்சுக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா எனக்கு தேவை இதுல ஆன்சர். சரி, டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாமா? ஆர்டர் 9 ரூல் 9 சரிமா? இங்க இந்த கேஸ்ல கேக்குறேன். இருக்கா? எப்படி ரெடி செய்ய போறோமா? இங்க இருங்க, ஹோம்வொர்க் சொல்றது நீங்க படிக்கணும்ன்றதுக்காக, அப்படியே பின்னாடி எழுதிட்டு திரும்பி போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷா வரக்கூடாது. ஓகேவா? இப்ப என்ன கொஸ்டின் உங்கள்ட்ட கேட்டேன்? அத நீங்க தான் சொல்லிருக்கீங்க, நான் எதுவும் சொல்ல. அது வந்து அவர் ஆஜராயே ஆகாம இருந்தாருன்னா டிஃபால்ட் பண்ணி அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், திருப்பி அந்த கேஸை நடத்தணும்னு நான் விரும்புறேன். நீங்க டிஃபால்ட் பண்ணிட்டீங்க, அந்த கேஸ் நடத்தணும்னு நான் விரும்புறேன். யுவா சொன்ன மாதிரி சிவில் சைட்ல ஆர்டர் 9 ரூல் 9 அப்புறம் அது வந்து இதாயிடுச்சுன்னா 13ல போடுவோமா? இப்ப இதுல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்றத நீங்க பாக்கணும். ஓகேவா? கிரிமினல் சைடு என்னன்னு பார்த்து வரணும். இப்ப நீ வந்து சௌமியா எடுத்து செக் கேஸ் ஃபைல் பண்ணிட்ட, அப்புறம் கேஸ் நடத்த விரும்பாம நம்பர்லாம் ஆயிடுச்சு, சம்மன்லாம் போய் இந்த பொண்ணு வந்துட்டே இருக்கு கோர்ட்டுக்கு, நீ வரதே இல்லை கோர்ட்டுக்கு. உன் கம்ப்ளைண்டவே டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க கோர்ட்டு, டிஃபால்ட்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. சப்சிக்வெண்டா நினைக்கிற சௌமியா சும்மா வரக்கூடாது, நம்ம கேஸ் எடுத்து திரும்பி நடத்தணும்டான்னு சொல்லி திரும்பி வர கோர்ட்டுக்கு. இப்ப வர முடியுமா அப்படின்னு ஏதாச்சும் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு? ஹைகோர்ட் போலான்னு சொல்லிட்டு இருக்குதா? இல்ல இந்த கோர்ட்ல ஏதாச்சும் முடியுமா அப்படின்னு சொல்லி நான் கேக்குறேன். ஓகேவா? இது ஒண்ணு. ரெண்டாவது சொல்றேன், அதான் அது என்ன நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. இப்போ ஒரு டோர் ஓபன் ஆகுதுன்னா ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும், இல்ல ஏதாச்சும் ஒரு இதா இருக்கும். அப்ப அது எப்படி எந்த இது மூலமா வருது அப்படின்னு சொல்லி நீங்க பாக்கணும். ஓகேவா? இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப நான் திரும்பி நான் வரேன், இப்ப நான் ஜட்ஜா வரேன், இதனால வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க சார், அது ஓகே சார், எந்த லால சொல்லுது
அதெல்லாம் அக்செப்ட் இல்லை சார் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா இப்ப நீங்க அதுக்கு ஒரு புள்ளி வைக்கணும்ல. இல்ல சார் பண்ணலாம் சார், இந்த ஜட்மெண்ட் இருக்கு, இந்த ரூல் இருக்கு, எதாவது சொல்லணும்ல. அதுக்கு உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி சொல்லுவீங்களா? சரி, ஓகே. இது ப்ராசஸ் முடிஞ்சா வேற என்னமோ உங்களுக்கு கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ அந்த கம்ப்ளைண்ட்ல சில ஆல்டரேஷன் உங்களுக்கு வந்து தோணுது. இப்ப நீங்க amendment போடலாம், இங்கேயே போடலாம். சரி, எப்படி எங்க சொல்லிருக்கு எங்க சொல்லிருக்கு? எங்க சொல்லிருக்கு எந்த ஆர்டிகல் Rules of criminal practices ல தான் சொல்லுது. அது எந்த ரூல்? அதான் ஹோம்வொர்க். எழுதுவேன் விவேக், எழுது அந்த கொஸ்டின். எல்லாமே எனக்கு மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாமே. எப்பாடா ஊருக்கு போகணும்னு காத்துட்டு இருக்கான் விவேக். மணி ஆயிடுச்சு சார், 10 நிமிஷம் அசோக் சார். காரைக்கால் போறதுக்கு 4 மணி நேரம் ஆகும். சரி, ஓகே. இப்போ கேசஸ் வந்து நடந்துருச்சு. நடந்து வந்து இப்போ வந்து இதுல ப்ரிசம்ப்ஷன் கிளாஸ் வந்து 139 வந்து ஒர்க் அவுட் ஆகும். நீங்க வந்து ஒன்ஸ் வந்து சிக்னேச்சரை நீங்க அட்மிட் பண்ணிட்டாவே கன்விக்ஷன் தான், ப்ரிசம்ப்ஷன் வந்து வந்துருது. இப்போ நிறைய பேர் வந்து ப்ளீ எடுக்கிறீங்க. என்ன ப்ளீ எடுக்கிறீங்க? ஐயோ சார் நான் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் கொடுத்தேன், இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, ஃபில் பண்ணாம கொடுத்தேன் அப்படிலாம் சொல்றீங்க. அந்த ப்ளீலாம் எடுக்கவே முடியாது. ஒன்ஸ் வந்து முடிஞ்சு. ஏன் அப்படின்னா இப்போ என்னோட செக் வந்து லீனாட் இருக்கு அப்படின்னா சம்பந்தம் இல்லாம லீனாட் இருக்காது. அப்ப ஏதோ ஒரு மணி டிரான்சாக்ஷன் இருக்கு, அது மணில வேணா டிஸ்பியூட் இருக்கலாம், ஆனா சம்திங் டிரான்சாக்ஷன் இருக்கு, அதனாலதான் செக் அவங்ககிட்ட இருக்குன்னு கோர்ட்டோட ப்ரிசம்ப்ஷன். ஓகேவா? இத வந்து சொன்ன ஜட்ஜ்மெண்ட் வந்து பீர் சிங் வெர்சஸ் முகேஷ் குமார். ஒன்ஸ் சிக்னேச்சர் அட்மிட்டட்னாவே அவ்வளவுதான் உங்க கேஸ். அதனால சிக்னேச்சரை எந்த அளவுக்கு டிஸ்பியூட் பண்ண முடியுமோ நீங்க பாக்கணும். முகேஷ் குமார் நான் ஒரு இதுல கோர்ட்ல கவனிச்சப்போ ஒரு அக்யூஸ்ட் கேக்குறாரு ஜட்ஜ், கையெழுத்து போட்டீங்களா, பணம் எல்லாம் கொடுத்தீங்களா? கையெழுத்து என்னோடதுன்னு சொல்றாரு. பணம் தான் கொடுத்தேங்க, ஆனா நான் இவ்வளவு பணம் தான் கொடுத்தேன், அதுல அவ்வளவு பணம் போட்டிருக்குன்னு சொல்றாரு. அத நீங்க ப்ரூவ் பண்ணும். அத நீங்க சிக்னேச்சர் இது நான் ஓகேனாவே அவ்வளவுதான் கன்விக்ஷன். அது கன்விக்ஷன் தான். இப்ப நீங்க ஒரு கான்ட்ரியே ஒரு ப்ளீ நீங்க உங்களுக்காக எடுக்கிறீங்கல்ல, அதுக்கு சொல்றேன். எல்லாம் நீங்க அட்மிட் பண்ணிட்டு இந்த அமௌண்ட் கிடையாது அந்த அமௌண்ட் அப்படின்னு நீங்க ப்ளீ எடுக்கும் போது அதை இது பண்ணும். நீங்க செட்டில் காமன் பண்ணிக்கலாம் எந்த டைம்ல வேணா. பண்ணிக்கலாம். முடிஞ்சு அவ்வளவுதான். பீர் சிங் வெர்சஸ் முகேஷ் குமார் போட்டீங்களா? 2019 4 SCC பேஜ் நம்பர் 197. பீர் சிங் BIRSINGH வெர்சஸ் முகேஷ் குமார் 2019. பீர்னு போட்டீங்க. முகேஷ் குமார் 2019 4 SCC பேஜ் நம்பர் 197. அதே மாதிரி நம்ம எல்லாரும் நினைச்சுக்கோம் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக செக் கொடுத்தா என்ன ஆக்டே வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படிலாம் கிடையாது. செக்யூரிட்டி பர்பஸ்க்காக கொடுத்தாலும் வரும். ஆமா. KPS லிமிடெட் வெர்சஸ் பீனா சங்கர். பீனா BENA ஷகீர் SHA ஷபீர் SHA BEER ஷபீர் SHA BEER. and another 2002 volume 6 SCC page number 426. அது வந்து வேற, இது வேற. இதுதான் செக்யூரிட்டி பர்பஸ். அது சிக்னேச்சர் அட்மிட் பண்ணிட்டா முடிஞ்சு. நீங்க நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்ல உங்களுக்கு கேஸ் கேட்டாங்க அப்படின்னா நீங்க அதுல செக்யூரிட்டி பர்பஸ் கேட்டாங்கன்னா அதுல தெரியணும். சைன் பண்ணா வந்து ப்ரூவ்னு சொல்லி போட்டு நீங்க அதை கன்விக்ஷன் பண்ணிடலாம். செக்யூரிட்டி பர்பஸ்னா என்னன்னா நீ சொல்ற
அம்மா இப்ப நான் வந்து இப்ப செக் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, உனக்கு வந்து இவங்க கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு பதில் நான் கொடுக்கணும் சூரிட்டி ஆக்ஷன் அந்த மாதிரி செக்யூரிட்டி ஆமா. இப்ப என்னன்னா ஒரு பணத்தை வாங்கியிருப்பீங்க, அந்த இப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு கன்சல்டேஷன் இருக்கணும். சொல்லு சொல்லு இவா சொல்லி இவா தெரிஞ்சுக்கிறேன். சொல்லு, அது நல்ல விஷயம். பணம் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்க 2 பேருமே சைமல்டேனியஸா லைபிள். அதுக்கு பிறகுதான் ஷூரிட்டி வருவாங்க. அப்ப நாங்க லைபிள் எங்க கிட்ட பணம் வாங்க முடியாத பட்சத்துக்கு தான் ஷூரிட்டி வந்து அதான் கொடுப்பாங்க. அந்த ஷூரிட்டி ஆக்ஷனிங் எடுக்கலாம்ங்கிறதுக்கு தான் இந்த கேபி லிமிடெட் கேஸ். ஷூரிட்டி அந்த பர்பஸ்க்கு இல்ல, செக்யூரிட்டி பர்பஸ்க்காக கொடுத்துருப்போம்ல. அப்ப நம்ம செக்கையும் அது என்னன்னா இங்க டைரக்டா என்ன சொல்லணும்னா, இப்போ எப்படி ஒரு செக்கை கொடுக்கணும் அப்படின்னா, நான் வந்து 1 லட்சம் பணம் வாங்கிட்டேன். நீ வந்து நான் என்ன சொல்றேன், ஒரு 6 மாசத்துல திருப்பி தரேன்னு சொல்றேன். 6வது மாசம் வந்து நீ என்கிட்ட பணம் கேட்கற, ஆனா என்ன 1 லட்சம் வாங்க நீங்க கொடுங்கன்னு கேட்கறேன். நான் இப்ப என்ன சொல்றேன், இந்தம்மா இந்த செக்கை வச்சு கலெக்ஷன் போட்டு எடுத்துக்கோமா நான் கொடுக்குறேன். இது வந்து நார்மல் நடக்கிறது. ஆனா இப்ப என்ன நடக்கும்னா, 1 லட்சம் கொடுக்கும் போது செக் வாங்கி வச்சுக்கிறாங்க. புரிஞ்சா இல்லையா? கொடுக்கும் போது செக்கை வாங்கி வச்சுக்கிட்டு நான் வந்து 2-3 நாள் அப்படியே உனக்கு அப்படியே பணத்தை கொடுக்காம ஏமாத்துற மாதிரி தெரிஞ்சு டக்குன்னு போயிட்டு கலெக்ஷன் போட்டுருவாங்க. அப்ப நான் வந்து என்கிட்ட வந்து நீ டிமாண்டும் பண்ணல, எதுவுமே பண்ணல. நான் இவனுக்கு வந்து நம்ம கோர்ட்ல ஃபைல் பண்ணாதான் நம்ம வழிக்கு வருவான்னு சொல்லி நீ அமௌண்ட் அதிகமா போட்டு அதுல எதுவுமே இருக்காது, சைன் மட்டும் தான் இருக்கும். நீ இப்ப நான் 1 லட்சம் வாங்கினது 10 லட்சமா போட்டு நீ பேங்க்ல கலெக்ஷன் போட்டுருவேன். அதான் செக்யூரிட்டி பர்பஸ் செக். ஆனா ஒரு கன்சல்டேஷன் இருக்குல்ல, அந்த கன்சல்டேஷன்ல ஒரு செக் இருக்குல்ல, அப்ப இது யாரும் பார்க்காம நம்ம கிளாஸ்லயும் என்ன பண்றாங்க, செக்யூரிட்டி பர்பஸ்க்காக வாங்கினது நீங்க மிஸ்யூஸ் பண்ணீங்க அப்படி இப்படின்னு. செக்யூரிட்டிக்கா கொடுத்தா ஒரு கன்சல்டேஷன் இருக்குன்னு பிரிஸ்கிரிப்ஷன் அது. சார் இப்ப எனக்கு ஒரு டவுட். நான் ஒரு 1 லாக் கொடுக்குறேன் அப்படின்னா என்னோட செக் அந்த இது போட்டு செக்லீட்லயே ஒரு காலம் இருக்கும்ல, இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் வந்து மீனாக்காவுக்கு வந்து 1 லட்சம் செக் கொடுக்குறேன்னா சோ டேட்ல வந்து 1 லட்ச ரூபா நான் கொடுக்குறேன் நம்பர் போட்டு அதே காலம் இருக்கும். இவங்கள்ட்ட கொடுத்துக்கணும் சொல்லி நம்ம சைன் பண்ணி வச்சுக்கணும். ஒருவேளை அந்த இவங்க கேட்டாங்கல்ல டவுட்ஸ், அந்த 10 லட்சம் போடுறாங்க 20 லட்சம் போடுறாங்கிறப்ப அதை எடுத்துக்கொண்டு போய் ஒரு எவிடன்ஸா நம்ம சப்மிட் பண்ணலாம். ஒன்னா பண்ணிக்கலாம். அது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நம்ம 2019 ஒரு செக் ஒரு 10லயோ அது மாதிரி கொடுத்துருப்போம். அவங்க இப்ப எடுத்து வந்து அந்த செக்கை வந்து கொடுத்து கலெக்ஷன் போடுவாங்க. ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு டேட் வந்து நம்ம நேத்தான் டேட் போட்டு கொடுத்த மாதிரி ஒரு டேட்டை போட்டு கொடுத்துருவாங்க. ஆமா, அதுல எதுவுமே இருக்காது, சைனை மட்டும் வாங்கி வச்சிருப்பாங்க. ஆமா, அதனாலதான் செக் கேஸ் நடக்குது, இல்லைன்னா காலேஜ் எடுக்க மாட்டாங்க. அப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல இயர் வந்துரும், இந்த இடத்துல பார்த்தோன்னா இயர் வந்திருக்கும், அதெல்லாம் பார்க்காம சில பேர் மென்ஷன். அப்ப நம்ம அதெல்லாம் ப்ரூவ் பண்ணிக்கலாம் பின்னாடி போனோம். சரி, ஓகே. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த வருஷம் எப்போ அந்த திரும்ப எங்க சிங்கச்சந்திரா இங்க இருக்கா? சரி, ஓகே. இப்போ ஒரு ப்ளீ வந்து முன்னாடி எடுத்துட்டு இருந்தாங்க. அத என்ன அப்படின்னா, கிராஸ் ஏறுவாங்க பெட்டியில. ஏறினோடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சார் இந்த மாதிரி இப்போ வந்து ஒரு 10 லட்ச ரூபா வந்து செக் அமௌண்ட் கொடுத்துருக்கான். எவ்வளவு சொன்னேன் நானு? 10 லட்ச ரூபா வந்து கேஷா கொடுத்தேன் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வந்து ஒரு ப்ளீ கிராஸ்ல கேட்பாங்க, சார் 20,000க்கு மேல போனா நீங்க வந்து டிடி மூலமாவும் செக் மூலமாவும் அக்கௌண்ட் மேல நெஃப்ட் தான் பண்ணிருக்கணும், அப்படி கேஷா கொடுக்க கூடாதுன்னு விஷயம் உங்களுக்கு தெரியுமா சார்னு ஒரு கிராஸ்ல கொஸ்டின் கேட்பாங்க. எதுக்காக அப்படின்னா, பிசி ஹரி வெர்சஸ் ஷைன் வர்கீஸ் அண்ட் அனதர். பிசி ஹரி வெர்சஸ் பிசி போலீஸ் வர பிசி அதுன்றா. ஷைன் வர்கீஸ் அண்ட் அனதர். வர்கீஸ் VARGH வர்கீஸ் அண்ட் அனதர் 2025 லைவ்லா கேரளா பேஜ் நம்பர் 451. நானுமே இப்படி ஒரு கேஸ்ல வந்து கிராஸ் இப்படி ஒரு கொஸ்டினை கேட்டேன்.
சரிங்களா? 451. இதை எடுத்துட்டு போயிட்டு ஹைகோர்ட்ல போய் குவாஷே பண்ணிட்டாங்க அந்த கிரிமினல் கேஸ கேரளாவுல. புரியுதுங்களா? ஏன்னா 20,000க்கு மேல போனா அவங்க வந்து டிடியாவோ செக்காவோ தான் கொடுத்துருக்கணும். ஆனா இந்த கேஸ்ல வந்து கேஷா கொடுத்துட்டாங்க. அந்த கேஷை பேஸ் பண்ணி செக் கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. இப்படி பண்றதுன்றது உங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 273B கீழே தப்பு அப்படின்னு சொல்லி 273B இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல தப்பு அப்படின்னு சொல்லி குவாஷே பண்ணிடுறாங்க. இது சுப்ரீம் கோர்ட் எடுத்துட்டு போறாங்க. அப்பா நீ சொல்றதுதான் கரெக்ட் தான், இன்கம் டேக்ஸ் ஆக்ட் கீழே தான் அது தப்பு, என்ஐ ஆக்ட்ல தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி அது சட்டசீர் பண்ணதை இவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த ஹைகோர்ட் தீர்ப்பை சட்டசீர் பண்ணிடுறாங்க இவங்க சுப்ரீம் கோர்ட். இது என்ன ஜட்ஜ்மெண்ட்னா அப்படியே உல்டா இப்படி பின்னாடி ஷைன் வர்கீஸ் கொய்புரது வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. கொய்புரது KOIPURATHU கொய்புராது. ஐ ப்ரொனவுன்ஸ் பண்ணாமே சொல்றேன். KOIPURATHU ஆமா ஸ்டேட் ஆஃப் கேரளா தான். நான் தான் விட்டான்னு சொல்லிட்டேன். கிரிமினல் அப்பீல் நம்பர் 5385 of 2025. கிரிமினல் அப்பீல் நம்பர் 5385 of 2025. அப்ப இனிமேல் நீங்க அந்த அமைதியா வந்துடணும். சரி ஓகே. இப்போ சரி ஓகே, இப்போ நம்ம ஒரு ஃபைனல் இதுக்கு வந்துடலாம். அதான் விவேக் கொஞ்சம் பாடான்னு என்ன. சரி ஓகே, இப்போ உங்களுக்கு செக் கேசஸ்ல வந்து ப்ரிசம்ஷன் வந்து 118 139 சொல்லிட்டேன். 139 ப்ரிசம்ஷன் வந்து நீங்க வந்து லீகலி என்ஃபோர்ஸபிள் டெப்டுக்காக ஒரு செக் வந்து கொடுத்துருக்காங்க. செக்குக்கு அப்புறம் நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த சாரி லீகலி என்ஃபோர்ஸபிள் டெப்டுக்காக ஒரு செக் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. செக் டிசானர் ஆயிருக்கு. அந்த டிசானர் செக்குக்காக ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டீஸ்க்கு அப்புறம் ரீபேமெண்ட் ஆகல. இதை ப்ரூவ் பண்ணிட்டா போதும். நீங்க கம்ப்ளைண்ட்டுக்கு இவ்வளவுதான் உங்க வேலையே. என்ன வேலை சொல்லுங்க? லீகலி என்ஃபோர்ஸபிள் டெப்ட் இருக்கணும். அந்த டெப்டுக்காக எல்லாரும் சொல்லுங்க, அந்த டெப்டுக்காக செக் இஷ்யூ பண்ணணும். டிசானர் ஆயிருக்கணும். அந்த டிசானர் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸ் பண்ணணும். இதை மட்டும் நீங்க அந்த நோட்டீஸ்க்கு அப்புறம் அங்க பேமெண்ட் நடந்திருக்க கூடாது. இதை மட்டும் நீங்க ப்ரூவ் பண்ணீங்கன்னா போதும், கம்ப்ளைண்ட் வெற்றி அந்த கேஸ்ல. புரியுதுங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபண்டமெண்டல் ஃபேக்ட் நீங்க மினிமம் ப்ரூவ் பண்ணி ஆகணும். இது ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து ஷிஃப்டட் டு தி அக்யூஸ்ட். அப்ப இது பேர் என்ன சொல்றாங்கன்னா ஃபண்டமெண்டல் ஃபேக்ட்னு சொல்றாங்க. இவ்வளவு பணம் வாங்கின அந்த பணம் வந்து லீகலி என்ஃபோர்ஸபிள் டெப்ட், இதை நீங்க வந்து ப்ரூவ் பண்ணணும். அப்படி அந்த ஃபண்டமெண்டல் ஃபேக்டை ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பர்டன் வந்து என்கிட்ட வரும். அப்புறம் தான் நான் வந்து ரிபோர்ட் பண்ணணும் அந்த பேர்டனை. ஓகேவா? இதை வந்து சொல்ற ஜட்ஜ்மெண்ட் வந்து எழில் வளவன் வாணன் சாரி எழில் வாணன் வெர்சஸ் புகழேந்தி. எழில் வாணன் வெர்சஸ் புகழேந்தி. டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வால்யூம் 2 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல். போட்டிங்களா? மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் DCC பேஜ் நம்பர் 20 பிராக்கெட்ல மெட்ராஸ். ஆமா புகழேந்தி தான்.
போட்டிங்களா? சரி ஓகே. இப்போ கேஸ் வந்து தண்டனை ஆகுது. எத்தனை வருஷம் தண்டனை கொடுத்துக்கலாம்? 1 இயர்னே வரக்கூடாது. 2 years are fine or both? போத். அமௌண்ட் ட்வைஸ் போட்டுக்கலாமா? வெரி குட். இப்போ இது வந்து என்னது? கன்விக்ஷன். இந்த கன்விக்ஷன் செக் 2 லட்சம். இப்போ 1 லட்சத்துக்கு செக் போட்டு அந்த வருஷம் கேஸ் ஃபைல் பண்றேன். ஒரு 6 வருஷம் கழிச்சு தான் அந்த கேஸ் வந்து கன்விக்ஷன் ஆகுது. அப்ப 2 லட்சத்துக்கு தான் போடுவாங்க. ஆமா, அதெல்லாம் கிடையாது. எத்தனை வருஷம் கேஸ் நடத்தினாலும் அதே காசு தான். அது உங்களுக்கு மணி சூட்ல தான் அப்படி. எப்போ டைம் ஆஃப் இதுல இருந்து சரி ஓகே. இப்போ கன்விக்ஷன் ஆயிடுச்சு. இப்போ அப்பீல் எங்க போகணும்? பிடிஜே வந்து போவீங்க, கரெக்ட் தானே? இப்போ கன்விக்ஷன் ஆச்சுன்னா அங்க என்ன பண்ணுவீங்க? என்ன ப்ரொவிஷன்? 430 பிஎன்எஃப் சிஆர்பிசி கீழே பெட்டிஷன் கொடுத்து ஓகேவா? அந்த பெட்டிஷன் எத்தனை இப்போ 4 வருஷம், இப்போ எக்ஸாம்பிள் இதை விட்டுங்க, 4 வருஷம் தண்டனை கொடுத்தா போட முடியுமா? ஓகேவா? சரி. இப்போ வந்து 3 years பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு. சப்சிக்வெண்டா 294B ஒரு மாசம் கொடுத்துட்டாரு. இது ரெண்டும் வந்து கன்கரண்டான்னு சொல்லிட்டாரு. 1 பின் 1 சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ணலாம்? கொடுக்கலாமா? 1 பின் 1 அனுபவிக்கணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க. 3 வருஷம் ஒன்னுக்கும் 290 வந்து 506 part 2க்கு வந்து 3 வருஷம் சொல்லிட்டாங்க. 294B ஒரு மாசம்ட்டாரு. கொடுக்கலாம். ஹோம்ஒர்க் சொல்லிட்டு பதில சொல்லிட்டுமா? எவ்வளவு ஹோம்ஒர்க்ன்றீங்களா? கொடுக்க முடியாது. 3 வருஷம் மட்டும்தான். புரிஞ்சா இல்லையா? ஆமா. அப்ப மேஜிஸ்ட்ரேட் வந்து சில அக்யூஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவன் வந்து சஸ்பென்ஸ் சென்டென்ஸ் விடக்கூடாது, ஏன்னா அஃபென்ஸ் கிரேவ் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ 294B 323 506 part இருக்குன்னா 3 வருஷம் 6 மாசம் 6 மாசம் சொல்லி கொடுத்துட்டு இது எல்லாமே வந்து 1 பின் 1 அனுபவிக்கணும்னு கொடுத்துருவாங்க. அப்ப நீங்க யூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா இதை கூட்டுனீங்க அப்படின்னா சரி மேல வந்துருச்சா, அப்ப இன்வோக் பண்ண முடியாது 389. ஏன்னா 389க்கு வந்து இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இன்னொரு கான்செப்ட் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் இது 3 வருஷம் கொடுத்துட்டாரு. அடுத்து 324 அவர்த்தியே வருது, அதுக்கு ஒரு 3 வருஷம் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து 294Bக்கு வருது. 6 மாசம் தான் இருக்கா? சரி, வேற ஏதாவது ஒரு அஃபென்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து ஒரு 3 வருஷம் கொடுக்குறாரு. இது 3 வருஷம், அதுக்கு 3 வருஷம், அதுக்கு 3 வருஷம். இப்படி கொடுக்க முடியுமா? கரெக்ட். நான் என்ன சொல்றேன், கரெக்ட் தான். 3 வருஷம் கொடுக்க முடியும், நான் இல்லன்னு சொல்லவே இல்லை. 3 வருஷம் தான். இப்ப 3 வருஷத்துக்கு மேல சொல்லவே இல்லையே. 506க்கு 3 வருஷம் சொன்னேன், 324க்கு 3 வருஷம் சொன்னேன். இன்னொரு அஃபென்ஸ் சரி, அது மீனாவை நெருங்கிருச்சு. அந்த ஆமா, அந்த பதில் மீனா சொல்லி நெருங்கிட்டாங்க. அந்த விஷயம் வந்து மத்தவங்களும் இல்ல, கரெக்ட் தான். சரி, இது ஹோம்ஒர்க் பாத்துவாங்க. புரிஞ்சா பாப்பா உனக்கு? என்னன்னு சொல்லு. அது என்ன நீங்க தான் பாக்கணும். சரி ஓகே, இது கிளியர் ஆச்சு எல்லாருக்குமே? சரி ஓகே. இப்போ நீங்க போட்ட கேஸ் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு, விடுதலை ஆயிட்டான். அப்பீல் எங்க போவீங்க? மேஜிஸ்ட்ரேட் விடுதலையா? மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல விடுதலை பண்ணிட்டாங்கம்மா. அப்பீல்லாம் சரிதான். எங்க அப்பீல் எங்க போடணும்னு கேக்குறேன். செஷன்ஸ்ல போடணும் எங்க சொல்லுது? முன்னாடியே சொல்லிட்டேன். இன்னொன்னு இதை வை.
டக்குன்னு சொல்லுங்க எல்லாம். அப்பீல் எங்க போலாம்? சார் செஷன்ஸ் தான் சார். ஆ? செஷன்ஸ் தான் பேஜ். ஜட்மெண்ட் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. கிரிமினல் ஓபி கிளியர்ல போங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்மெண்ட் கிரிமினல் ஓபி நம்பர் 27089 ஆஃப் 2024. 27089 ஆஃப் 2024. டேட்டட் வந்து 30/6/2025. இந்த ஜட்மெண்ட் வர வரைக்கும் ஹைகோர்ட்ல தான் ஃபைல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஜட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க செஷன்ஸ் கோர்ட்ல அது எங்க சொல்லுதுன்னா 372 ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட். அதாவது அக்யூட்டல் எகெயின்ஸ்ட் அப்பீல், கன்விக்ஷன் எகெயின்ஸ்ட் அப்பீல். கன்விக்ஷன் எகெயின்ஸ்ட் அப்பீல் செஷன்ஸ் கோர்ட், அக்யூட்டல் எகெயின்ஸ்ட் அப்பீல் ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பதான் என்ன பண்ணாங்க, இந்த செக்ஷன்லயே இன்டர்பிரேஷன்லயே வந்துருச்சு கிளியரா, அவங்க வந்து செஷன்ஸ் கோர்ட்லயே ஃபைல் பண்ணிக்கலாம், இதுக்கு எதுக்கு ஹைகோர்ட் வரணும்னு சொல்லி தான் இந்த ஜட்மெண்ட்க்கு அப்புறம் எல்லாரும் இங்க ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ண ஆரம்பிச்சு. சரி, நம்ம செஷன்ஸ் கோர்ட்ல கன்விக்ஷன் வந்து நார்மலா நம்ம செஷன்ஸ் கோர்ட்ல தான் ஃபைல் பண்ணுவோம், அதுல எந்த பிரச்சனை இல்லை. ஆமா, அக்யூட் ஆனா மட்டும் கம்ப்ளைண்ட் எங்க போய் ஹைகோர்ட்ல போய் ஃபைல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அதை வந்து இங்கே நம்ம ஃபைல் பண்ணிக்கலாம்னு சொல்லி டோர் ஓபன் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ரெண்டுமே பண்ணிக்கலாம், அவ்வளவுதான் மேட்டர். இதுல ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் இப்ப ரீசெண்டா இருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நீங்க அப்பீல் போறீங்க. அப்பீல் என்னென்ன பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவீங்க? அப்பீல் ஃபைல் பண்ணுவீங்க. சஸ்பென்ஷன்ஸ்ல என்ன ஆர்டர் போடுவாங்க? தண்டனை நிறுத்தி வைப்பாங்க. வேற அங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 20% ஆஃப் அமௌண்ட்டை வந்து சொல்றாங்க. அத வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது மேண்டேட்டரியா அப்படின்னு சொல்லி சொன்னா அது வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அது மெக்கானிக்கல் மேனரா 20% அப்படியே வந்து போடக்கூடாது, அவங்களோட கெப்பாசிட்டி எப்படியோ அதை பொறுத்துதான் வந்து ஃபைல் பண்ணும் அப்படின்னு சொல்லி பாலசுப்ரமணியன் வெர்சஸ் ஈஸ்வரமூர்த்தி. பாலசுப்ரமணி வெர்சஸ் ஈஸ்வரமூர்த்தி 2024 லைவ்லா. நீ இத லைவ்ல போட்டு விட்டுறாத, அந்த பேர் சொன்னதெல்லாம் மெட்ராஸ் பேஜ் நம்பர் 44. இதுல அவங்க கீழே இண்டிஜென்ட் பர்சன், ரொம்ப முடியாதவங்க அப்படின்னு சொல்லலாம் ப்ளீ எடுத்திருப்பாங்க. அதை கன்சல்ட் பண்ணாமே அவங்க வந்து அதே 20% போட்டுவாங்க. கட்ட முடியாது. பர்பஸ் என்ன, அந்த அமௌண்ட் போய் சேரணும். அதை வந்து நம்ம அதை வந்து கம்ப்ளைண்ட் கூட வித்ட்ரா பண்ணிக்கலாம். அந்த பர்பஸ்க்காக தான் போடுறாங்க. நீங்க மெக்கானிக்கல் மேனா போட்டு அதை நிறைவேற்ற முடியாது, அது எதுக்கு அதை போட்டுக்கிட்டு அப்படின்றத அந்த ஜட்மெண்டோட சாராம்சம். ஆமா. ஆமாமா ஆமாமா அவங்களுக்கு. சரி, இப்ப அப்பீல வந்துட்டு நான் பணம் கூட செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடைசி அப்படி சொல்லாமனா, ஆமா அப்ப வந்து பண்ணிக்கலாம். 148ல முடிச்சுக்கலாம் கேஸ். அங்க வந்து இப்போ அப்பீல போறோம், இனிமேல் நம்ம இந்த கேஸ்ல எப்படினாலும் இது பண்ண முடியாது, நம்ம காசே கட்டிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு நம்ம டைம் தானே இருக்கும்னு நினைச்சு எழுதாச்சு, அந்த அமௌண்ட் நம்ம கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல வந்து கொடுத்துக்கலாம். அப்பீல் டைம்ல அப்பீல் ஃபைல் பண்ணி அங்கேயே வச்சு முடிச்சு கொடுத்துக்கலாம். 148. அப்புறம் இந்த கேஸை வந்து சம்மரி ட்ரையல் ப்ரொசீடிங்ஸாக தான் இந்த ட்ரையல் ஃபுல்லாமே நடத்தணும் ட்ரையல் கோர்ட்ல. ஒருவேளை கோர்ட் வந்து இந்த சம்மரி ட்ரையல் ப்ரொசீடிங்ஸ் வந்து சாப்டர் நம்பர் 22 ஆஃப் பிஎன்எஸ்எஸ், 21 ஆஃப் சிஆர்பிசி சம்மரி ட்ரையல்ல தான் அது பண்ணி முடிக்கணும். அது மாதிரி
மீனா சொன்ன மாதிரி 6 மாசத்துக்குள்ள இந்த கேஸ் எல்லாம் முடிக்கணும். ஆனா அது பிராக்டிகலா நடக்கிறது இல்ல. ஏன் அத வந்து அது எப்படி நடக்க முடியும்? அதான் பிரச்சனை. சம்மன் சர்வ் பண்றதுக்கு 6 மாசத்துக்கு மேல ஆகுது. கேஸ் எடுத்து நம்பர் பண்றதுக்கு எவ்வளவு ஆகுது? இது சம்மரி ட்ரையலா பண்ணும் அப்படின்னு சொல்றது வந்து 143. கோர்ட் வந்து சம்மரி ட்ரையலா பண்ணிட்டு இருக்கும் போதே இதை வந்து நம்ம சம்மன் ட்ரையலாவே கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லி கூட ஃபிக்ஸ் பண்ணி அதை மாத்தி சம்மன் ட்ரையலா பண்ணிக்கலாம். அதனால சிசிஏ நடக்குது. சில இதுல எஸ்டிசிஏ நடக்கும், சில சிசிஏ நடக்கும். அது வந்து என்னன்னா சம்மரி ட்ரையல்ஸ் அப்படின்னா உனக்கு வந்து சீக்கிரமா கேஸ் முடிக்கணும், 6 மாசத்துக்குள்ள முடிக்கணும்ன்ற அந்த ப்ரொசீஜர். சம்மன் ட்ரையல்ஸ்னா அஸ் யூஷுவல் எப்படி நம்ம வந்து கேசஸ் வந்து சம்மன் அனுப்பி அந்த மாதிரி ப்ரொசீஜர் நடக்குதுல, அடிதடி கேஸ் எப்படி நடக்குது. இப்போ நீங்க எஸ்டிசி சிசின்னு சொல்லி பாக்குறீங்கல்ல, இப்ப செக் கேஸ்லாம் எஸ்டிசியா போறாங்க, சிசிஏ போடுறாங்களா? அதான் சொல்றேன். இந்த நார்மல் போலீஸ் கேஸ் மாதிரியே அவங்க என்னன்னா இப்ப எஸ்டிசியா மாத்தணும்னா இத்தனை டைம்க்குள்ள முடிக்கணும்னு இருக்கு, அதே முடிக்க மாட்டாங்க. சிசியா மாத்தினா நான் கொஞ்சம் டைம் வந்து அது பிக்ஸ்டு கிடையாது உங்களுக்கு. சரி, அப்ப செக் கேஸ் அப்படி மாத்திக்கலாமா? அதுதான் அந்த பவர் தான் 143ல இருக்கு. நம்ம இல்ல ஜட்ஜு மாத்திக்கலாம். அதனால உங்களுக்கு ஒரு கட்டு எஸ்டிசியா இருக்கும், சில கட்டு சிசியா இருக்கும். ஆமா, டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. சரி, ஓகே. இப்போ கம்ப்ளைண்ட் வந்து நம்ம ஃபைல் பண்ணோம், அது என்ன ஃபார்மேட்னு நம்ம பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் அதை சம்மன் வந்து அக்யூஸ்க்கு சர்வ் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணிட்டு வாங்காம இருந்தா அந்த போலீஸ் மேல என்ன ஆக்ஷன் எடுக்குன்னு சொல்லி பார்த்தாச்சு. அஃபிடவிட் பேஸ் பண்ணி நம்ம பார்த்தாச்சு. அஃபிடவிட்டுக்கு அப்புறம் இடையில வந்து ஒரு அக்யூஸ்ட வந்து கம்பெனியை வந்து உள்ள சேர்க்க முடியுமா 319 அது சம்மந்தமா நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து ப்ரிசம்ப்ஷன் கிளாஸ் வந்து நம்ம பார்த்தோம். அப்புறம் கன்விக்ஷன் ஆனா என்ன, அதுக்கப்புறம் அக்யூட்ல ஆனா என்ன, அதில் அப்பீல் போய் நம்ம என்ன பார்ப்போம், சஸ்பென்ஸ் சென்டென்ஸ்ல என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தாச்சு. அவ்வளோதானே, கிளியர் இருந்துச்சு. இதுல வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பெண்டிங்கா இருக்கிறது என்னன்னா, கம்பெனி சம்பந்தமான ப்ரொசீடிங்ஸ் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்றது நமக்கு ஒரு இது இருக்கு. அதை நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது நம்ம ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணுவோம். கம்பெனி தென் பார்ட்னர்ஷிப் இதுல அந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இதுல இன்னைக்கு நம்ம பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம். அது அந்த பெயிலபிள் வாரண்ட் கம்ப்ளை ஆகணும். மாறாம இருக்கிறாங்க அப்படின்னா ஆமா. சொல்றேன். இல்ல, அது நீங்க தான் ஒர்க் அவுட் பண்ணணும். இல்ல, அது வேற இடத்துல ஒரு ஆன்சர். அந்த போட்டோலாம் பார்க்கும்போது நம்மளால விசித்திரமா இருக்கு. ஏன் எனக்கு போட்டோ